ஹலோ இவன் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி நீங்கள் குரூப் 2A மெயின்ஸ் பேட்சில் இருப்பீங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடவை நம்ம இந்த வாரம் என்ன இருப்பீங்க அப்படின்னா டெஸ்ட் 1 அண்ட் டெஸ்ட் 2 இந்த ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன இருப்பீங்க, ரிவிஷன் டெஸ்ட் இருப்பீங்க. ஸோ ரிவிஷன் டெஸ்ட் இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஸ்ட். ஏன் அப்படின்னா ஒரு ரிவிஷன் ஷெடியூல், ஓகேங்களா? ஸோ ரிவிஷன் அப்படின்றதுனால யாரும் இதை படிக்காமல் வேறு எதுவும் படிக்க ஆரம்பிக்காதீங்க, ஓகேவா? டெஸ்ட் பேட்சை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ரிவிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கீ டு சக்ஸஸ். புரியுதுங்களா? இதில் ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக யார் தேவைப்படுறாங்க, ரிவிஷன் தேவைப்படுறாங்க. ஓகே, ஸோ எப்பயும் போல உங்களுக்கு 40 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ரிவிஷன் டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஷின் நீங்கள் டெஸ்ட் 1 and 2 அங்கே என்ன எழுதுனீங்களோ என்ன ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அது இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் நம்ம உள்ள நம்ம வச்சிருப்போம் நம்ம, ஓகேங்களா? அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கொஷின் புது கொஷின்ஸ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் இப்படி தான் போயிருக்கும். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் 4 5 அதுக்கடுத்து நீங்கள் எழுதக்கூடிய ரிவிஷன் டெஸ்ட்லையோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணால் அந்த கொஷின் எப்படி வரப்போகுது, புதுசாக உங்களுக்கு வரப்போகுது, ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். நம்ம இந்த விஷயம் ஆர்டர் பார்த்துருப்பீங்க நீங்கள், ஓகேவா? ஸோ அப்துல் அப்படின்ற எப்படி கோட் பண்ணியிருக்காங்க, 0304062314 என்னது கோட் பண்ணிட்டாங்க. தென் சீதா அப்படின்றது எவ்வாறாக என்னது கோட் பண்ணுறாங்க கேள்வி கேட்டிருக்காங்க. செக் பண்ணலாமா? ஸோ அப்துல் பார்க்கலாம். நம்ம ABDUL அப்துல் அப்படின்றது எப்படி கோட் பண்ணுறது. ஸோ 1 2 4 21 12, ஓகேங்களா? எப்படி தான் கொடுத்துருக்காங்க கோட் அப்படின்னா கொடுத்த கோடை பாருங்க, 0304062314. அப்போ இங்கே என்ன ஆயிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே +2 ஆகிருக்குது. இதெல்லாம் +2 ஆகிருக்கு. 21 + 2 12 + 2 ஆனது 14. புரியுதுங்களா? நீ எப்படி ஒரு ட்ரிக் பார்க்கணும், எப்படி இந்த ஃபார்மேட்டை பார்க்கணும் அப்படின்னா அந்த நம்பர் எழுதிருங்க, அதுக்கான பொசிஷன் எழுதிருங்க, அடுத்து கொடுத்த நம்பர் எழுதுங்க, ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்பர் கூடி இருக்கா அல்லது குறைஞ்சக்கான தெரிஞ்சிடும், ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சார் 1 + 2 எனக்கு ஆன்சர் 3 தான் வரும், பட் தே கிவன் 03 அண்ட் 2 + 2 ஆன்சர் 4 தான் வரும், பட் தே கிவன் 04. ஏன் சார் 03 கொடுத்துருக்காங்க 04 கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த கோடிங் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா they try to identify in 2-digit manner. அதாவது 3 அப்படின்ற சிங்கிள் டிஜிட் வரப்போகுது, அது அவங்க 03 போடுறாங்க. இப்போ நமக்கு 21 + 2 23 தான், அது கவலை இல்லை. நமக்கு எப்படி ஆன்சர் வருது, 2 டிஜிட்ல வருது, கவலை இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சிங்கிள் டிஜிட் 3ல வந்துச்சுன்னா அவங்க முன்னாடி 0 சேர்த்து they try to write 2-digit manner எழுத ஆரம்பிக்கிறாங்க, ஓகேவா? ஸோ அப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சீதா அப்படின்றது பார்க்கலாம். நம்ம சீதா அப்படின்றது பார்த்தீங்கன்னா SITA 19 and 9 20 1 அதோட ஒரிஜினல் பொசிஷன். நீங்கள் +2 போட்டிங்கன்னா 21, கவலை இல்லை. ஏன்னா நமக்கு எனக்கு வர்ற ஆன்சர் எப்படி 2 டிஜிட்லுக்கு கவலை இல்லை. 9 + 2 11 இதுவும் கவலை இல்லை. 20 + 2 22 இதுவும் கவலை இல்லை. இங்கே 1 + 2 போட்டால் உங்களுக்கு ஆன்சர் 3 வரும். பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எப்போல்லாம் சிங்கிள் டிஜிட்டில் ஆட் பண்ண எடுத்து வருதோ they try to write 03. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வரணும் பார்த்தீங்கன்னா 2111223. the answer will be option B தான் நமக்கு என்னது ஆன்சர், ஓகேங்களா? கொஷின் 2 பார்க்கலாம். 2 ஆல்ரெடி பார்த்துருக்கேன், சேம் மாடல் தான். இங்கே என்ன மட்டும் புரிஞ்சுக்கிறோன்னு பார்க்கணும், ஓகேவா? என்றைக்குமே இந்த மாதிரி மாடல் கொடுப்பாங்க. பிளான்ட் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க வார்த்தைகள், அதாவது ஒரு லெட்டர் கேப்ஸில் இருக்கும், ஒரு லெட்டர் எப்படி இருக்கும் ஸ்மாலில் இருக்கும். இதே மாடலில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எக்ஸாம் எழுதிருப்பீங்க இந்த DKUZ அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கேப்ஸில் இருக்கும். யார் இருக்காங்க ஸ்மால் தான், இவங்க தான் ஸ்மாலா. அப்போ அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. எப்போ கொடுக்கப்பட்ட ஒரு சீரீஸில் ஒரு கேபிட்டல் ஸ்மால் கலந்து வருதோ அப்போ யார் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க பார்க்கணும் நீங்கள், புரியுதுங்களா? இப்போ இங்கே பாருங்கள், ஒரு ஸ்மால், ஓகேவா, ஒரு கேபிட்டல், 2 ஸ்மால், ஒரு கேபிட்டல். அப்போ கேபிட்டல் லெட்டராக நினச்சிக்கும் ஒரு ஃபார்மேட்டில் போக ஆரம்பிக்கும், ஸ்மால் லெட்டர் நினச்சி அவங்க ஒரு ஃபார்மேட்டில் போக ஆரம்பிப்பாங்க, ஓகேவா? இப்போ சேம் பார்த்தீங்கன்னா PLANT, ஓகேங்களா? இதுக்கு என்ன கொடுத்துருவாங்க, அவங்க கொடுக்கப்பட்ட கோடை பாருங்கள், QKBOS கொடுத்துட்டாங்களா? ஓகே, இப்போ கவனிங்க, Pனா 16, Lனா 12, Aனா 1, Nனா எத்தனை நமக்கு 14, T நமக்கு 20. அப்போ கொடுக்கப்பட்ட கோடை பாருங்க, Q17, K11, B2, O15, S19. அப்போ ஸ்மால் லெட்டராக இருக்குங்களா, என்னங்க இருக்குது +1. அப்போ என்னது ஸ்மால் லெட்டர் என்னது +1 ஆகுது. ஸ்மால் லெட்டர் A B +1, ஸ்மால் லெட்டரில் N, ஸ்மால் லெட்டரில் O அப்படின்னது +1. அப்போ என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா எந்த லெட்டர் ஸ்மால் லெட்டர்ஸில் ஆரம்பிக்குதோ அங்கே நமக்கு +1 ஆகுது. கேபிட்டல் லெட்டர் செக் பண்ணலாம். நம்ம கேபிட்டல் லெட்டரில் M இருக்கு, பட் கிவன் என்னது 12, இங்கே கிவன் என்னது 11. அப்போ என்ன இருக்கு -1 ஆகிருக்கு.
சேம் வே பாருங்க 20 19 இங்கே என்ன இருக்கு -1 ஆயிருக்கு. அப்போ இங்கே என்ன பேர் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டராக இருந்துச்சு அப்படின்னா -1 நமக்கு என்னது ஆகுது. ஆனால் இது ஸ்மாலாக என்னது +1 நடக்குது. அப்போ சேம் மாடலில் டி கேபிட்டல் ஆர் ஸ்மால் இ கேபிட்டல் இ 20 18 5 5 பாருங்க ஸ்மால் லெட்டர்னா +1 ஆகுது. அப்போ நம்ம என்னது +1 போட்டு 21 போட்டுறணும். கேபிட்டல் லெட்டர் என்னது -1. அப்போ இங்கே என்னது -1 இங்கே ஒரு -1 இங்கே ஒரு +1 பிகாஸ் இவங்க யாரு நமக்கு வந்து ஸ்மால் லெட்டர். ஓகேங்களா? அப்போ பாருங்க 17 6 இந்த பக்கம் ஒரு 4. ஓகேவா? அப்போ செக் பண்ணுங்க யூ. ஓகேவா? ஸ்மால் யூ. அதனால நமக்கு வந்து கேபிட்டலில் Q ஸ்மாலில் F கேபிட்டலில் D. அப்போ ஆன்சர் நமக்கு யார் வரணும் UQFD வரணும். யூன்றது ஸ்மாலில் வரணும். ஓகேவா? அண்ட் எஃப்ன்றது ஸ்மாலில் வரணும். UF ஸ்மாலில் அண்ட் QD என்னது நமக்கு வந்து கேப்ஸில் வரணும். இந்த ஆன்சர் நீங்கள் போட்டிருக்க கூடாது. புரியுதுங்களா? தட்ஸ் ஆல். கொஸ்டின் 3 பார்க்கலாம். 3 ஆர்டர் பார்த்துருப்பீங்க, நிறைய மாடலில் பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க எடுத்து எழுதிக்கோங்க. காட் அப்படின்றதுக்கு 1 2 3 கொடுத்துட்டாங்க. அப்போ G ஃபார் 1 O ஃபார் 2 D ஃபார் நமக்கு என்னது 3. ஓகேங்களா? இதில் சேம் பாருங்க கேட் CAT பாருங்க 4 5 6. அப்போ C ஃபார் 4 A ஃபார் 5 T ஃபார் 6. ஓகேங்களா? இதில் டாக் ஈட் எக் என்பது எவ்வாறாக வரையறுக்கப்படுகிறது? டாக் ஈட் எக். எதுக்கு இந்த கொஸ்டின் அடிக்கடி ஏன் இந்த கொஸ்டின் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். இந்த மாதிரி கொஸ்டின் வேறு ஏதாவது ஆங்கிளில் கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது என்னது உங்களுக்கு தெரிஞ்சால் போதுமானது. நீங்கள் ஆப்வியஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கொஸ்டின் மல்டிபிள் டைம் சால்வ் பண்ணுறப்ப என்ன தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா இந்த ஃபார்மேட் ஏன் நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னு தெரிஞ்சால் போதுமானது. இப்போ பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட கொஸ்டினில் யார் இருக்காங்க? Dனா 3, Oனா 2, Gனா 1. ஓகே. அண்ட் ஏனா நமக்கு எத்தனை 5, T நமக்கு 6, G நமக்கு எத்தனை 1 1. இப்போ இங்கே வந்து இல்லாத வார்த்தை யாரு? இ அப்படின்ற வார்த்தை நமக்கு இல்லவே இல்லை. இந்த இடத்துல ஒரு இ இருக்கு, இந்த இடத்துல உள்ள இ இருக்கு. அப்போ ரெண்டுமே நமக்கு இல்லாத ஒரு வார்த்தை. பட் எல்லா ஆப்ஷனும் பாருங்களேன் 3 2 1 5 6 1 1 3 2 1 5 6 1 1 3 2 1 5 6 1 1. அப்போ எல்லாமே எப்படி இருக்குது? காமனாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி இல்லாதப்ப நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஷுட் பி கோயிங் வித் ஆப்ஷன்ஸ். புரியுது? அங்கேருந்து உங்களுக்கு ஆன்சர் எடுக்க முடியாது. ஏன்னா இங்கே ஈன்ற வார்த்தை இல்லவே இல்லை. அப்போ கோயிங் பை ஆப்ஷன்ஸில் போகணும். அப்படி எப்படி ஆப்ஷனில் போகணும் அப்படின்னா இங்கே கொடுக்கப்பட்ட வார்த்தையும் இ, இங்கே கொடுக்கப்பட்ட வார்த்தையும் இ. அப்போ நமக்கு என்ன அப்படின்னா இந்த போத் நம்பர் எப்படி இருக்கணும்? நமக்கு சேமாக இருக்கணும். இந்த ஃபார்மேட் உங்களுக்கு தெரிஞ்சால் போதுமானது. அவங்க வேற ஏதோ வார்த்தை கொடுத்து வேற ஏதோ கோட் கொடுத்தா நீங்கள் என்னது யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகேவா? இப்போ பாருங்க ஜீன்ற வார்த்தை 1. இங்கே பாருங்க ஜீன்ற வார்த்தை எப்படி இருக்கு 1. இங்கே பாருங்க சேமாக இருக்குங்களா? அப்போ எப்போ இந்த வார்த்தை ரிப்பீட் ஆகுதோ அப்போ நமக்கு என்னது ஆன்சர் வந்து நமக்கு நம்ம சேம் தான் வருது கோடு. அப்போ இங்கே இ அப்படின்ற வார்த்தை இருக்குது, இங்கே இ அப்படின்ற ஒரு என்னது நமக்கு வந்து ஒரு ஆல்பபெட் இருக்குது. அப்படிங்கல நமக்கு ரெண்டு எப்படி வரணும்? சேமாக வரணும். அப்போ ஆப்ஷன் சேமாக எதெல்லாம் வரல, சேமாக வரல, சேமாக வரல. வரக்கூடிய ஆப்ஷன் 2 4 4 7 7. பட் நமக்கு தெரியும் சி தான் 4. அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 1 வரல அப்படின்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அப்போ இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு ஃபார்மேட் புரிஞ்சுக்கணும். செகண்ட் வந்து ஆப்ஷன் எலிமினேஷன் உங்களுக்கு தெரியணும் உங்களுக்கு. ஓகே, தட்ஸ் வாட் என்ன பண்ணால் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடும்பாங்க. புரியுதுங்களா? அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்? எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன கொஞ்சம் லேர்ன் பண்ணுறீங்க, இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஓகேவா? அப்போ இந்த ஆங்கிளில் டிஎன்பிசி கடமானது வேறு ஆன்சர் பண்ணிடலாம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டிஎன்பிசி பிஒய்க்யூ கொஸ்டின் உங்களுக்கு இது. புரியுதுங்களா? ஓகே. கொஸ்டின் 4 பாருங்க. The last day of a century cannot be என்ன கேட்குறாங்க? cannot be. எதுங்க ஆன்சர்? Thursday நமக்கு என்னது ஆன்சர். அப்போ எதெல்லாம் சார் வரும் அப்படின்னா the last day of century, last day of century can be எதெல்லாம் வரும் அப்படின்னா எதெல்லாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் பாருங்க 0 6 நம்பரில் போயிருங்க 1 3 5. 0 ஃபார் சண்டே, 1 for Monday, 3 for Wednesday, 5 for Friday. புரியுதுங்களா? இப்போ 0 1 3 5 இவங்க என்னது லாஸ்ட் டே செஞ்சுட்டுல வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ். அப்போ 7 நாள் இருக்கு வாரத்தில், திரும்ப அவங்க ரிப்பீட் ஆக போகிறாங்க. ஓகே, இவங்க வந்து ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் வருவாங்க, இவங்க செகண்ட் செஞ்சுரி, இவங்க தேர்ட் அண்ட் இவங்க ஃபோர்த், அவங்க ஃபிஃப்த் நாள் ஒன்ஸ் அகைன் இவங்க தான் வர போகிறாங்க. ஓகேவா? அப்போ இவங்களாம் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ். அப்போ ஒரு செஞ்சுரியில் ஒரு நூற்றாண்டில் கடைசியாக யார் வரமாட்டாங்க அப்படின்னா சாட்டர்டே வரமாட்டாங்க, வேற யாரும் இல்லை, டியூஸ்டே வரமாட்டாங்க, ரிமைனிங் யாரும் இல்லை, தேர்ஸ்டே வரமாட்டாங்க. அப்போ வாரத்தில் நமக்கு என்ன பண்ணால் ஒரு வாரத்தின் பார்த்தீங்கன்னா
சாரி ஒரு நூற்றாண்டின் கடைசியாக வர்றதுக்கு 4 பேர் தான் பாசிபிலிட்டிஸ். அவங்க யார்? 0, 1, 3, 5. ஓகேவா? சண்டே, மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே பாசிபிலிட்டிஸ். யார் பாசிபிலிட்டிஸ் இல்லை? சாட்டர்டே பாசிபிலிட்டிஸ் இல்லை, டியூஸ்டே கிடையாது, தேர்ஸ்டே கிடையாது. புரியுதுங்களா? யாரும் நோட்ஸ் கொடுத்துருக்கோம் கிளாஸில். ஓகே, அதை நீங்கள் ரிவிஷன் பண்ணால் போதுமானது. ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துட்டாங்க? ஒரு பகலை கொடுத்துட்டாங்க, ஒரு அன்ஃபோல்டு பகலை என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா எந்த 2 சைடு வந்து ஆப்போசிட்டாக வராது, இதான் முக்கியமானது. எது வந்து அமையாதுன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன சார் இதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னா எக்ஸ்டர்னல் பேஜஸ் ஆர் ஆல்வேஸ் ஆப்போசிட் டு ஈச் அதர். ஆல்வேஸ் ஆப்போசிட் டு ஈச் அதர். அப்போ யார் சார் ஆப்போசிட்? 5க்கு ஆப்போசிட் 6. ஏன்னா அவங்க எப்படி இருக்காங்க? எக்ஸ்டர்னலாக இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிப் மறைச்சிக்கிறோம். நம்ம இந்த ஸ்ட்ரிப் மட்டும் தான் நமக்கு இருப்பாங்க. ரிமைனிங் இதெல்லாம் மறைச்சிக்கோங்க. ரிமைனிங் யார் இருக்காங்க? 1, 2, 3, 4 இருக்காங்களா? இது என்ன சார் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னா ஆல்டர்னேட் ஃபேஸஸ். ஆல்டர்னேட் ஃபேஸஸ் ஆல்வேஸ் opposite to each other. each இது 2 தான் ஃபார்முலா இதுக்கு. அவ்வளோதான். ஓகேவா? அப்போ என்ன சார் ஒரு ஆல்டர்னேட்டா? 1க்கு ஆல்டர்னேட்டா 3 வர்றாங்க, 3க்கு ஆல்டர்னேட் வர்றாங்க, 4 வர்றாங்க. ஸோ 1க்கு ஆல்டர்னேட் 1 விட்டு 1 வரணும். அப்போ 1க்கு 1 விட்டு அடுத்து 3, 2க்கு 1 விட்டு யாரு? 4. அப்போ 2க்கு ஆப்போசிட் 4. அப்போ யாரெல்லாம் பாசிபிலிட்டி? 5க்கு ஆப்போசிட் 6 பாசிபிலிட்டிஸ். ஓகேவா? 1க்கு ஆப்போசிட் 3 பாசிபிலிட்டிஸ், 2க்கு ஆப்போசிட் 4 பாசிபிலிட்டி. அப்படின்னா இல்லாத ஒன்று யாரு? ஆப்ஷன் டி தான் நமக்கு என்னது? பாசிபிலிட்டி கிடையாது. த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் டி. ஓகேங்களா? அண்ட் கொஸ்டின் நம்பர் 6 பார்க்கலாம். ஓகேவா? 6 பார்த்து பாருங்க. என்ன கொடுத்துட்டாங்கன்னா கொடுக்கப்பட்ட ஜோடி எழுத்துக்கள் பகிரப்பட்ட உறவை கேட்டிருக்காங்களா? அப்போ கவனிங்க. அப்போ ஈட் ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட வார்த்தை பார்க்கணும். ஓகேவா? இட்ஸ் என்ன பண்ணா இட்ஸ் ஏ லெட்டர் அனாலஜி கொஸ்டின். ஓகேவா? ஈட் த கிவன் IEX. ஈட் நமக்கு என்ன வரும்? E ஃபார் 5, A ஃபார் 1, T ஃபார் 20. I நமக்கு என்ன வரும்? 9, 5, 24ங்களா? அப்போ என்ன இருக்கீங்க? +4 அண்ட் +4. ஓகேவா? சேம் பாருங்க. TGX. T for 20, G for 7 is a 24. ஓகேவா? அப்போ இங்கே வர்றாங்க XKB 24, 11, 2 +4 இங்கே +4 போட்டிங்க அப்படின்னா 24 + 4 28 வந்துருக்கும். தட்ஸ் கால்டு 26 + 2 நீங்கள் என்னது பிரிச்சிருப்பீங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு நம்ம அப்போ என்னது 2 ஃபார் நமக்கு என்னது? B. ஏன் சார் நம்ம 26 + 2 பிரிக்கிறோம் அப்படின்னா ஆல்ஃபபெட்டில் எத்தனை இருக்கு மொத்தம் நமக்கு A to Z தெரியுது. மொத்தம் வந்து எத்தனை இருக்காங்க? 26 தான் இருக்காங்க. ஸோ 26 நீங்கள் என்னது பிரிச்சிடணும். எப்போல்லாம் வந்து 26க்கு கூடுதலாக போகுதோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2 நம்பரை கூட்டுறீங்க. ஓகேவா? Z + D கொடுத்துட்டாங்க. Zனா 26, D 4. நமக்கு ஆன்சர் என்ன வருது? 30 வருது. இது எப்படி சார் குறிக்கிறது அப்படின்னா பாருங்களேன், 30 பாருங்களேன். 30 எப்படி வருது? 30 என்னது? 26 + 4 அதான் 30. அப்போ இவங்க என்னது நீங்கள் அடிச்சுட்டு ஆன்சர் என்னது? 4க்கு Dன்னு போட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த மாதிரி. புரியுதுங்களாப்பா? தட்ஸ் ஆல். த ஆன்சர் வில் பி நமக்கு எப்படி இருந்து பாருங்க. அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொடுக்கப்பட்ட கோர்ஸ் 2லையுமே +4 + 4 + 4 கூடி இருக்கு. இங்கேயும் பாருங்க +4 + 4 + 4 கூடி இருக்கு. அப்போ சேம் மெத்தடில் எந்த ஆப்ஷன் வருது பார்க்கலாம். நம்ம ஆப்ஷன் ஏ ட்ரை பண்ணலாம். NDP RXT. இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லைட்லி என்னது? டைம் கன்சியூமிங் ஒன். அப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா N14, B2, P16. ஓகேங்களா? ஸோ R18, 24, 20. இங்கே பாருங்க, இங்கே +4 ஆகிருக்கு. இல்லை, ஏன்னா 2 + 4 உங்களுக்கு என்னன்னு வந்துருக்கணும்? 6 வந்துருக்கணும். பட் கிவன் என்னது? 24 பண்ணி என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா -4 ஆகிருக்கு. இது நமக்கு ஆப்ஷனில் வரப்போகிறது இல்லை. ஏன்னா கொடுக்கப்பட்ட ஆர்டர்லாம் அப்படி இருக்குது, +4ல் இருக்குது. அடுத்த ஆப்ஷன் பி செக் பண்ணிடலாம். ஓகேவா? QMF UQJ. Q வரும் 17, M13, F6. ஓகேங்களா? 21, 17, 10. அப்போ இங்கே என்ன வருது? +4 அண்ட் +4. இப்போ பார்த்துங்க நமக்கு வந்து எல்லாமே எப்படி வருது? +4ன்ற ஆர்டரில் வருதுன்னா அப்போ நமக்கு வந்து கொஸ்டின் சார் நமக்கு என்னது? ஆப்ஷன் பி தான் நமக்கு என்னது? கரெக்டான ஆன்சர். புரியுதுங்களா? தட்ஸ் ஆல். ஓகே.
இதான் நமக்கான கொடுக்கப்பட்ட கரெக்டான ஆன்சர். புரியுதுங்களா? தட்சால்ப்பா. கொஸ்டின் 7 பார்க்கலாம் நம்ம. ஸோ கவனிங்க, கிரியேஷன் அப்படின்னு ஒருத்தர் கொடுத்துருவாங்க. ஓகேவா? அது ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஒன் செகண்ட் இவங்க யாருன்னா லிட்டர் அனாலஜி. ஸோ கிரியேஷன் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன கோடு யூஸ் பண்ணுறோம் பார்த்துக்கலாம். ஓகேவா? முதல் வந்து C ஃபார் 3, Rனா 18. ஓகேவா? அதனால் நீங்கள் மைண்டில் எழுதிக்கணும் என்ன இருந்தீங்க. ஓகேவா? ஸோ 5E பஸ்ஸு வருமா, ஏனா 1, T20 மேட்சஸ், I9, ISO இங்கே தானே 14. ஓகேவா? என்ன கொடுத்துறாங்க, ETGCVKQP. நமக்கு அப்போ வரும் 5, 20, 7 அண்ட் சி நமக்கு என்ன வருவாங்க 3, 22, 11, 17, 16. அப்போ எதனா ஆர்டர் வருது அப்படின்னா இங்கே பாருங்கள் +2. ஏன்னா 3 + 2 நமக்கு என்னது 5. இங்கே பாருங்கள் 18 + 2 நமக்கு என்னது 20. 5 + 2 நமக்கு என்னது 7. 1 + 2 நமக்கு 3. 20 + 2 நமக்கு என்னது 22. 9 + 2 15 + 2 14 + 2. அப்போ என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு நம்பரோட ஒரிஜினல் பொசிஷன் கொடுத்துட்டு அதில் வந்து என்ன பண்ணிட்டாங்க நமக்கு வந்து +2 கூட்டி போட்டிருக்காங்க. அப்போ சேம் மெத்தடில் பார்த்தோம் அப்படின்னா என்ன சார் வருது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த யூனிவர்ஸ் செக் பண்ணி பாருங்க. யூனிவர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா இந்த சேம் மெத்தட் யூசிங் ஃபார் பிளானட். ஓகேவா? செக் பண்ணலாம். யூனிவர்ஸ் செக் பண்ணலாம். இடத்துல யூனிவர்ஸ் ஓகே. ஸோ 21, 14, 9, 22, 5, 18, 19, 5. ஓகேங்களா? செக் பண்ணலாமா? ஸோ +2 போடுங்க என்ன வரும் 23 வருமா? இங்கே +2 போடுங்க. ஏன்னா அது எல்லாம் எந்த ஆர்டரில் போய்கிட்டு இருக்கு +2ல் தான் போய்கிட்டு இருக்கு ஆர்டர். ஓகேவா? ஸோ 16 இங்கே +2 போடுங்க. 11 +2 போடுங்க. 24 கொஞ்சம் கேப் போட்டு எழுதிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ன செய்யும் புரிய ஆரம்பிக்கும். ஓகே? இதெல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்காது. நீங்கள் கேப் போடாமல் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகேங்களா? ஓகே. ஸோ பார்க்கலாமா? செக் பண்ணி பாருங்கள். 23 யாருப்பா வருவாங்க டபிள்யூவா? ஸோ பி இங்கே வருவாங்க கே எக்ஸ் ஜி ஜிக்கு அடுத்து டி அண்ட் டியூ. எஸ் யூ அண்ட் ஜி. அப்போ கொண்டு பாருங்க டபிள்யூபி கேஎக்ஸ் ஜிடி யூஜியா. எஸ். அப்போ என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா சேமாக தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்னது கரெக்டாக கொடுத்துறாங்க. அப்போ என்ன பண்ணால் எல்லா கொஸ்டினும் எதாவது போய்கிட்டு இருக்கு +2 ஆர்டரில் போய்கிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணுறது பிளானட் அப்படின்ற வார்த்தையை எப்படி நான் சால்வ் பண்ணுறது செக் பண்ணலாமா? செக் பண்ணுங்க. P16 L12 A1 N14 5E பஸ்ஸு இங்கே 20. ஓகேங்களா? ஸோ +2 போடுறது வருது நமக்கு 18. +2 போடுறது வருது நமக்கு 14. ஹியர் +2 போடுறது வருது 3. ஹியர் +2 போடுங்க 16. ஹியர் +2 போடுங்க 7. இங்கே +2 போடுறது வருது 22. அப்போ வரும் நமக்கு RNCPGV. அப்போ அவங்க ஆன்சர் நமக்கு என்ன வருது RNCPGV. RNCPGV. The answer will be option A. நமக்கு என்னது ஆன்சர். தட்ஸ் ஆல். புரியுதுங்களா? அதான் ரொம்ப ஈஸி தான். என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஸ்டின் கொடுக்கப்பட்ட 2 கொஸ்டின் அதாவது கிரியேஷன் அப்படின்றது எந்த ஃபார்மேட்டில் ஃபாலோ ஆகுது இந்த 2 இதில் ஃபார்மேட்டில் ஃபாலோ ஆகுது. இந்த மாதிரி கொடுத்தா நமக்கு என்ன அர்த்தம் ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்புறம் இந்த 2 இதில் ஃபாலோ ஆகுதுன்னு பாருங்க. இதுக்கு என்ன அர்த்தம் ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம். அப்போ எல்லாம் ஈக்குவல்ட்டுன்னு ஆனது இது எந்த ஃபார்மேட்டில் ஃபாலோ ஆகுதோ அதில் இது ஃபாலோ ஆக போகுது. இது எதில் ஃபாலோ ஆகுதோ அல்லது இதில் ஃபாலோ ஆக போகுது. அதான் நமக்கு வந்து ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? தட்ஸ் ஆல். ஓகே. ஸோ ஓகேவா? இந்த வார்த்தை பாருங்க என்ன எடுத்துருவாங்கன்னா which of the following collections of letters will look in the same in mirror. ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் பார்க்கும்போது எனக்கு அதை வச்சு அந்த லெட்டர் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். ஓகேவா? அப்படி தான் இருக்க லெட்டர் வந்து ஆர்டர் படிச்சிருக்கீங்களா? ஏ ஒரே மாதிரி இருக்குமாங்க, ஹச் ஒரே மாதிரி இருக்கும், ஐ ஒரே மாதிரி இருக்கும், ஓ ஒரே மாதிரி இருக்கும், எம் ஒரே மாதிரி இருக்கும், பட் என் ஒரே மாதிரி இருக்காது. அப்போ இது பேர் என்னது அஹிமோ அல்லது AHIMO ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எம்ஓ ஞாபகம் வச்சுக்கோங்க, குழப்பாது உங்களுக்கு. ஓகேவா? அஹிமோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்சுங்களா? ஓகே. ஸோ வேறு எதாவது உங்களுக்கு வரும். ஓகேவா? 15க்கு அடுத்து 16 P வந்து மாறும். ஓகேவா? Q மாறும், R மாறும், PQRS அண்ட் T. T பாருங்க ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? U ஒரே மாதிரி தான் இருக்கும். U இப்படி தான் போடணும் நீங்கள். இதுதான் கேபிட்டல் U. ஓகேவா? இப்படி U போட்டால் ஸ்மால் U. அது புரியுதுங்களா? U V W X ஒய் நம்ம இந்த ஆர்டரில் தான் போடணும். இதுதான் அது ப்ராப்பர் ஒய். எதாவது என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒய் போட சொன்னால் இந்த மாதிரி போட்டுருக்காங்க. இது வந்து நம்ம பண்ணணும் ஒய். ஓகேங்களா? அப்படின்னது ஒய் இந்த மாதிரி தான் போடணும். அப்போ எத்தனை லெட்டர் வருதுன்னு பாருங்கள். இந்த பக்கம் ஒரு 5, இந்த பக்கம் ஒரு 5, மொத்தத்தில் 10 லெட்டர் வந்து மாறவே மாறாதான். BO CO DO E F அவங்க வச்சுவாங்க மாறக்கூடிய ஒன்று. ஓகேவா? G மாறக்கூடிய ஒன்று, ஹச் மாறவே மாறாது, J மாறும் பட் I மாறாது, K மாறும், L மாறி இருக்கும். ஓகேவா? பட் M மாறாது,
எண் மாறக்கூடிய விஷயங்கள் மொத்தம் நமக்கு வந்து எத்தனை லெட்டர் மாறாது, 11 லெட்டர்ஸ் மாற மாட்டாங்க. அப்போ நமக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாருங்க எதெல்லாம் மாறும், எஸ் மாறுமா மாறிடும், ஆர் மாறுமா மாறிடும், எம் மாறாது, ஐ ஹச் மாறவே மாறாது, ஓ மாறாது, பட் எஸ் நமக்கு வந்து மாறிடும். புரியுதுங்களா? எஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், ஆன்சர் எடுத்துக்கலாம். பட் இதை செக் பண்ணுங்க, AOVIVOA பாருங்க, AIVOVA. அப்போ நமக்கு என்னது கொடுக்கப்பட்ட லெட்டர் என்னது இங்கே இருக்குது. த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் டி. நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, கண்ணாடியில் பார்க்கும்போது ஆங்கில எழுத்துக்கள், ஓகேவா, ஆங்கில எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா எது மாறாது அப்படின்னா இவங்க மாற மாட்டாங்க. என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, எத்தனை ஆங்கில உயிரெழுத்துக்கள் மாறாதுன்னு கேள்வி கேட்பாங்க. எத்தனை மாறாது, AIO ஒன்லி 3 தான் மாறாது. சரி, AIOU மாறாது. ஓகேங்களா? ஆனால் நமக்கு எழுச்சியும் கன்னடத்தில் பார்க்கும்போது மாறக்கூடிய ஒன்று. அப்போ ஆங்கில உயிரெழுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து 4 எழுத்து மாறாது கன்னடத்தில் பார்க்கும்போது. யார் அவங்க, AIOU. பட் என்னது மாறக்கூடிய ஒன்று. இது மட்டும் ஞாபகம் போதும். ஓகேவாப்பா? சரி கவனிங்க, செஞ்ச பாருங்க. என்னது கண்ணாடியில் பார்க்கும்போது ஒரு மணி வந்து இங்கிலீஷில் கொஞ்சம் அந்த கொஸ்டின் கஷ்டமாக தெரியும் உங்களுக்கு. பட் இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஸ்டின் வந்து உங்களுக்கு கையில் தான் தரப்போகிறாங்க. ஸோ கவலையே இல்லை. உங்களுக்கு கொஸ்டின் இங்கிலீஷில் புரியலாம், தமிழில் படிச்சுக்கோங்க. தமிழில் படிக்கிறவங்க வந்து மேக்ஸிமம் பெல்ட் ரிலேஷன் கொஸ்டின் இங்கிலீஷில் படிங்க. புரியுதுங்களா? தமிழில் தான் நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த பெல்ட் ரிலேஷன் கொஸ்டின் நீங்கள் என்னது இங்கிலீஷில் படிக்க ஆரம்பிங்க. அண்ட் இங்கிலீஷில் எக்ஸாம் எழுதுறவங்க ஏதாவது ஒரு சில கொஸ்டின் உங்களுக்கு புரியலை அப்படின்னா தமிழில் படிங்க, புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் இங்கிலீஷில் படித்தா கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். பிகாஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எ கிளாக் சீன் த்ரூ மிரர். ஓகே, என்னது ஒரு கன்னடில் என்னது மணி பார்க்குறாங்களாம். இட் ஷோஸ் 3:15 அப்படின்னா என்னங்க கொடுக்கப்பட்ட இதில், ஓகேவா, கடிகாரத்தில் நினச்சவங்க குவார்டர்ஸாக பிரிப்பாங்க. இது Q1, Q3 அண்ட் Q4. ஓகேவா? Q1, 2, 3, 4. அப்போ இந்த மாதிரி பிரிக்கும்போது குவார்ட்டர், ஓகேவா, தாங்க என்னது 3:15 அப்படின்னா ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் மணி எப்படி இருக்கான், 3 கொஞ்சம் தாண்டி இருக்குதான். அப்போ பெரிய மூளை இங்கே இருக்குது, சின்ன மூளை இங்கே இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி வார்த்தை கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷில் எனக்கு கொஞ்சம் பார்க்குறது கஷ்டமாக இருக்குது சார், தமிழில் பார்த்துருங்க. தமிழில் பார்த்து கொடுத்துட்டாங்க 3:15 கொடுத்துட்டாங்களா. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் தமிழில் பார்க்குறதுக்கு. அதான் சொல்லிட்டேன். ஓகேவா? இங்கிலீஷில் படிக்கிறவங்க கொஷின் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது படிக்கணும், தமிழில் படிச்சுக்கோங்க, தப்பே இல்லை, உங்களுக்கு அர்த்தம் ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? அண்ட் தமிழில் படிக்கிறவங்க பெல்ட் ரிலேஷன் கொஷின் வந்து மேக்ஸிமம் யூ ஹவ் டு கோ பை இங்கிலீஷ் தான். அதான் உங்களுக்கு ஃபார் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ கவனிங்க, என்ன கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு பார்க்கும்போது நமக்கு நம்ம வந்து என்ன பண்ணி காமிக்கலாம், 3:15 காமிக்கிறாங்களா. ஓகே, இவ்வளோ போட்டு ஓகே நம்பராக போடலாம் நமக்கு தெரிஞ்சிடும். இது 3, 3 நமக்கு, இது 9 நமக்கு தெரியும். இவங்க 12, இவங்க 6 நமக்கு தெரியும். எப்படி காமிக்கும், 3:15 பெரிய முள் இதை காமிக்கும், சின்ன நிச்சயம் கொஞ்சம் இதாக இருக்குமா, அதாவது 3க்கும் 4 இடையில நமக்கு நிச்சயம் சின்ன முள் போயிருக்கும். இதை நீங்கள் ஜென்ரலாக ட்ரா பண்ணிடுங்க. ஓகேவா? ஒரு பேப்பரில் ட்ரா பண்ணி இப்படி ஃபோல்டு பண்ணுங்கள். பிகாஸ் இஸ் என்னது மிரர் இமேஜ். ஓகேங்களா? அப்போ என்ன இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுங்க. ஓகேவா? ஃபோல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படி தான் பார்க்கலாம் அப்படின்னா இந்த இதில், ஓகேவா, பார்த்தீங்கன்னா அந்த பெரிய முள்ளானது இப்படி 9 காமிக்கும், சின்ன முள் நிச்சயம் 8க்கும் 9க்கும் இடையில நிற்கும். அப்போ இது வந்து என்னது மணி வந்து 8க்கும் 9க்கும் இடையில யார் இருக்காங்க, சின்ன முள்ளு இருக்கிறாங்க. பெரிய முள்ளு என்னது அது வந்து 9 காமிக்குது அப்படின்னா மணி எத்தனை நமக்கு வந்து 8:45 டைம் நமக்கு வந்து 8 மணி எத்தனை 45 நிமிடங்கள். இது நமக்கு ஆன்சர். புரியுதுங்களா? இவ்வளோ தான். ஜஸ்ட் நீங்கள் வரைஞ்சி ட்ரா பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? இந்த ஒரு ஃபார்மேட்டில் வந்து கொஸ்டின் கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க? பிகாஸ் இந்த கொஸ்டினை வந்து மல்டிபிள் டைம்ஸ் என்ன பண்ணிட்டாங்க வந்து PYQல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கவனிக்கலாம். ரெட் நம்ம கொடுத்துறாங்க R ஃபார் R18, E5, D4ங்களா. ஸோ +2 போடலாமா? உங்களுக்கு என்ன வரும், 20 வருங்களா. இங்கே +2 போட என்ன வரும், 7. இங்கே +2 போட வருது 6ங்களா. பட் எந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க, 6720 ஆனது இந்த ஆர்டரில் கொடுத்துட்டாங்க 6720. அப்போ சேம் வே கிரீன் செக் பண்ணலாமா, செக் பண்ணுங்க. கிரீன் G ஃபார் 7, R ஃபார் 18, இங்கே 5, 5, 14. ஓகேவா? அப்போ இங்கே என்ன வரும், +2 போட்டால் 19, இங்கே ஒரு +2 போட்டால் 20, இங்கே என்ன வருது +2 போட்டால் 7, இங்கே யாரு 7, இங்கே 1 யார் வருவாங்க 16 வர்றாங்க. அப்போ என்னட்டாங்க அவங்க ஒரு நம்பருக்கு ஒரிஜினல் பொசிஷன் வந்து +2 போட வந்து என்னட்டாங்க இந்த ஆர்டர் எழுதிட்டாங்க. அப்போ சேம் வே நீங்கள் என்னது இந்த ஆர்டரை எழுதிருங்க. 16, 7, 7, 20, 9 ஆனது ஆன்சர். ஓகேவா? ஸோ 16, 7, 7, 20, 9 நமக்கு என்னது ஆன்சர். ஓகேங்களா? எஸ், ஆன்சர் ரொம்ப இதான். ஓகேவா? ஸோ 11th கொஸ்டின் கவனிங்க.
கலா ஓகேவா வாங்கி கொடுத்துருக்காங்க 2 பேர் இருக்காங்கன்னா கலா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்று வந்து எனது பிறந்தநாள் சொல்லிட்டாங்க கலா சொல்லிட்டாங்க. அதுக்கு வாணி என்ன சொல்கிறாங்கன்னா டுடே இஸ் மண்டே. இன்னைக்கு என்னவா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டுடே இஸ் மண்டே இஸ் எ கீவேர்டு. டுடே யாரு நமக்கு மண்டே ஓகேவா. எஸ் டுடே இஸ் மண்டே அண்ட் ஐ செலிப்ரேட்டட் மை பர்த்டே 75 days ago சொல்லிட்டாங்க. என்னது இன்னைக்கு திங்கட்கிழமை நான் என் பர்த்டே எப்போ கொண்டாடுறேன் அப்படின்னா 75 நாட்களுக்கு முன். பிகாஸ் அகோட என்னது முன் அர்த்தம் ஓகேவா. அகோட அர்த்தம் முன் அர்த்தம் ஓகேங்களா. அப்போ நான் கொண்டாடுறேன் அப்படின்னா என்னைக்கும் வச்சுட்டாங்க 70 நினைச்சு 7ல் வகுக்கிறோம். ஏன் 7ல் வகுக்கிறோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 7 நாள் ஓகேங்களா. அப்போ அதை அடிச்சிங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆரம்பிச்சு நமக்கு 10 7 70 வந்திருக்கும் ஓகேவா. ரிமைண்டர் யார் வருவாங்க 5 ஓகேவா. ரிமைண்டர் 5 என்ன செய்யணும் அப்படின்னா கேட்ட கேள்வி பின் கொடுத்துருந்தாங்க 70 நாட்களுக்கு பின். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா மண்டேவோட நினைச்சு 5 நாளை கூட்டி ஆன்சர் போட்டுருவீங்க ஓகேவா. மண்டே ப்ளஸ் நமக்கு ஆன்சர் வரும். சனிக்கிழமை ஒரு ஆன்சர் போட்டுருவீங்க. பட் இங்கே கொடுக்கப்பட்ட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா மண்டேக்கு என்னது முன் 5 நாள். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா மண்டே என்ன செய்யணும் முன்னாடி 5 நாள் போகிற மாதிரி இருக்கணும் ஓகேவா. சொல்லுங்க சண்டே சாட்டர்டே ஃப்ரைடே தேர்ஸ்டே ஃப்ரைடே எண்ணி பாருங்க 1 2 3 4 5. த ஆன்சர் வில் பி யாருங்க வர்றாங்க வெனஸ்டே வர்றாங்க. த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் பி வெனஸ்டே இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். புரியுதுங்களா. தட்ஸ் ஆல். செஞ்ச கவனிங்க A for 1 B for 2 Z for 26 கொடுத்துட்டாங்க. அப்போ ஆர்டராகவே கொடுத்துட்டாங்க. ஏனா 1 Bனா 2 Cனா 3 D4 கொடுத்துட்டாங்க ஓகேவா. அப்போ இந்த ஆர்டரில் OWL இந்த வார்த்தைக்கு இணையான மதிப்பு உடையது எதுன்னு கேட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் OWL மதிப்பு பார்த்துடலாம். OWL என்னைக்கு மதிப்பு பார்க்குறப்ப இந்த ஆர்டரில் எழுதுங்க. அப்போ தான் கூட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நமக்கு என்ன வரும் ஆர்டரில் 15. Z நமக்கு என்ன வரும் சரி W நமக்கு என்ன வரும் 23 ஓகேங்களா. 23 L 12ங்களா கூட்டிடலாமா. கூட்டி எழுத பாருங்க 8 10க்கு 0 மேலே 1 நமக்கு என்ன வருது ஆன்சர் 5 வருது. அப்போ கொடுக்கப்பட்ட ஆர்டரில் OWL ஓகே மதிப்பு என்ன வருது 50 வருது. அப்போ எந்த ஆப்ஷன் 50 மதிப்பு வருதுன்னு கேள்வி கேட்பாங்க. நீங்கள் என்ன சொன்னா இந்த இதில் நீங்கள் ஃபார்மேட் மட்டும் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா. என்ன கொடுத்துருங்க பாருங்க ஃபார்மேட் ஓகேவா. இப்போ இந்த கேள்வியும் வேறு மாதிரி கேள்வி கேட்கலாம் உங்களுக்கு. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும் இந்த ஃபார்மேட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா. இப்போ ஃபிஷ் அப்படின்றது பார்க்கலாம் FISH ஓகேங்களா. 6 9 19 8. இப்போ பாருங்க என்ன ஆன்சர் வருது கூட்டுங்க 15 ஒரு 8 நமக்கு என்ன வருது 23 33 ஒரு 9 42 தான் ஆன்சர் வருது. நமக்கு என்னது இவங்க வரமாட்டாங்க ஃபிஷ் ஓகேவா. ஆப்ஷன் பி செக் பண்ணலாம். அடுத்து PGN PIGEON ஓகேவா. ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டரோ பொசிஷன் மாற போகிறது இல்லை. ஒரே பொசிஷன் தான் வரப்போகுது ஓகேங்களா. Pனா 16 I 9 G 7 E 5 O 15 N 14 ஓகேங்களா. ஸோ கூட்டுங்க 10 20 29 29 + 7 நமக்கு என்னப்பா வரும் 29 + 7 30 36 வருமா நமக்கு 6 மேலே 3ங்களா கூட்டுங்க 66 வருது. இது நமக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஆப்ஷன் சி செக் பண்ணிடலாம். SNAKE 19 14 1 11 5 கூட்டுங்க 10 15 20க்கு 0 மேலே 2 ஆன்சர் வருது 50 வருது ஓகேங்களா. ஸோ ஆன்சர் 50 வருது அப்படின்னா எந்த வார்த்தை ஒத்து போகுது OWLோட ஸ்னேக்குன்ற வார்த்தை ஒத்து போகுது ஓகே. த ஆன்சர் வில் பி ஸ்னேக் தான் நமக்கு என்னது ஆன்சர் ஓகேங்களா. இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி டவுட் கேட்குறாங்க வந்து என்கிட்ட. இந்த கொஸ்டின் தான் திரும்ப வச்சேன் நான். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துட்டாங்கன்னா இந்த நமக்கு கொஸ்டினை பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து யூஸ்வல் டைஸ்ன்ற வார்த்தை இருக்கும். அதர்வைஸ் த கிவன் த வேர்ட் ஸ்டாண்டர்டைஸ்ன்ற வார்த்தை இருக்கும். புரியுதுங்களா. அப்போ இந்த மாதிரி வார்த்தை இருக்கணும் ஓகேவா. இருந்தால் மட்டும்தான் அவங்க யார் நம்ம வந்து ஈஸியாக பார்க்க முடியும் ஓகேவா. ஆப்போசிட் பார்க்க முடியும். இதுக்கு என்ன சார் கண்டிஷன் அப்படின்னா த அடிஷன் ஆஃப் ஆப்போசிட் வில் பி 7 அப்படின்னா என்னங்க எதிரே உள்ள பக்கத்தின் கூடுதல் 7 அப்படின்றது நமக்கு புரியுது. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த நம்பர் விச் இஸ் ஆப்போசிட் ஆஃப் 6 கேட்டிருக்காங்க. அப்போ 6ஓட நீங்கள் எந்த நம்பரை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 7 வரும். 1ங்களா. அப்போ ஆன்சர் யார் 6க்கு ஆப்போசிட் யார் 1. ஏன் அப்படின்னா ஒரு யூஸ்வல் டைஸில் வழக்கமான பகடையில் எதிரே உள்ள பக்கத்தை கூட்டினா நமக்கு என்ன ஆன்சர் வரும் 7 வரும். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா டைஸை கொடுத்தாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். டைஸ் கொடுக்காது நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ 5 கேட்டுருக்காங்க. அப்போ அதுக்கு என்னப்பா ஆன்சர் வரும் 5ஓட எந்த நம்பர் கொடுத்தா 7 வரும் 2. 3 கொடுத்தா எந்த நம்பர் கொடுப்பீங்க 4.
அப்போ 5 கொடுத்தா 2 ஆப்போசிட், 3 கொடுத்தா 4 ஆப்போசிட், 6 கொடுத்தா என்ன ஆப்போசிட் 1 ஆப்போசிட், இவ்வளோ தான். அப்போ 6க்கு ஆப்போசிட் எதுங்க? ஆப்ஷன் ஏ நமக்கு என்னது 1 தான் ஆன்சர். புரியுதுங்களா? கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பாருங்க, இஃப் இட் இஸ் வாஸ் ஃப்ரைடே 3 days ago, 3 நாளுக்கு முன்னாடி என்னவா ஃப்ரைடேவா, அப்போ 150 நாட்களுக்கு முன் எதுவும் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி கிளாஸில் பார்த்த சம் தான், டவுட் கேட்டிருக்கீங்க நீங்கள். ஸோ நல்லா கவனிங்க, 150 நாள் முன் கேட்டுறாங்களா? அப்போ இஃப் இட் இஸ் வாஸ் 3 days ago ஃப்ரைடேங்க, 3 நாளைக்கு முன் ஃப்ரைடேவா, அப்போ நம்ம 3 நாளைக்கு பின்னாடி தான் எடுத்துறாங்க கிடைச்சிடுமா? புரியுதாப்பா? 3 நாளைக்கு முன் ஃப்ரைடேனா 3 நாளைக்கு பின்னாடி தரலாமா? எடுங்க 3 நாளைக்கு பின்னு 1 2 3 சாட்டர்டே சண்டே மண்டே. அப்போ டுடே யாருங்க இன்னைக்கு? மண்டே. புரியுதுங்களா? செக் பண்ணுங்க. 3 நாள் முன்னா 1 2 3 3 நாட்களுக்கு முன் யாரு? ஃப்ரைடே. அப்போ இன்னைக்கு யார் நமக்கு? மண்டே. டுடே இஸ் மண்டே. புரியுதுங்களா? பெருசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவன் என்ன கேட்டாங்க மாட்டேன், 150 நாட்களுக்கு முன் கேட்டுறாங்களா? அடுத்து பாருங்க என்ன வருது? ஈரேலா 14 1 ஓரேலா 7 நமக்கு என்ன வர்றாங்க? 3 வர்றாங்களா? அப்புறம் தானப்பா ரிமைண்டர் என்ன வராங்க? 3 வராங்களா? எஸ், 147 வருவாங்க. 21 7 147. ஓகேங்களா? அப்போ என்ன ஆன்சர்? மண்டே ப்ளஸ் 3ங்களா? யாரெல்லாம் வரா மண்டேக்கு அடுத்து? டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே. இந்த ஆன்சர் போய் தேர்ஸ்டேங்களா? சரி அவன் கேட்ட கேள்வி 3 நாட்களுக்கு முன் கேட்டிருக்காங்க, முன் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா மைனஸ் போடணும் நீங்கள். ஓகேவா? அப்போ நீங்கள் என்னது ஃப்ரம் மண்டே யூ ஹவ் டு கோயிங் ஃபார் 3 days என்னது பின்னாடி போகணும் நீங்கள். அப்போ மண்டேக்கு பின்னாடி போங்க சண்டே, அது பின்னாடி போங்க சாட்டர்டே, அது பின்னாடி போங்க ஃப்ரைடே. பாருங்கள் 1 2 3. த ஆன்சர் வில் பி ஃப்ரைடே. த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் ஏ ஃப்ரைடே. பிகாஸ் அவங்க கேட்டது என்னது முன்பு, பின்பு கேட்டது என்ன செய்யணும் நீங்கள்? மண்டே ப்ளஸ் 3 போட்டுருக்கணும். தட்ஸ் ஆல். புரியுதுங்களா? தட்ஸ் ஆல்ப்பா. 15 பார்த்துக்கலாம். இந்த கொஸ்டின் என்ன பண்ணால் இஸ் ஏ நம்பர் அனாலஜி கொஸ்டின். நம்பர் அனாலஜி கொஸ்டின் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும். அதுக்கு என்னெல்லாம் பேசிக்ஸ் அப்படின்னா ஸ்கொயர் நம்பர், கியூப் நம்பர், பிரைம் நம்பர், ரொம்ப பேசிக்ஸ். நீங்கள் என்ன ஸ்ட்ராங்காக ஆனால் மட்டும்தான் ஒரு கொஸ்டினை நீங்கள் எந்த ஆங்கிளில் கொடுத்துருக்கா நீங்கள் என்னது புரிஞ்சிக்கவே முடியும். அதர்வைஸ் அது நீங்கள் புரிஞ்சிக்கவே முடியாது கடைசி வரைக்கும். ஓகேங்களா? ஸோ கவனிங்க, என்ன கொடுத்துருவாங்க? 10 50 அப்போ என்னப்பா இருக்குது? இன்ட்டு 5. அப்போ 50 இறங்குறதுனானது இங்கே இன்ட்டு 5. தட்ஸ் ஆல். அப்போ இங்கே பாருங்கள் 20 இங்கே என்னப்பா இருக்குது? 100 இன்ட்டு 5. அப்போ இங்கே என்ன இருக்கு உங்களுக்கு? இன்ட்டு 5. அப்போ என்ன ஆயிருக்குன்னா முதல் நம்பரை இன்ட்டு 5 பண்ணால் செகண்ட் நம்பர் வருது. செகண்ட் நம்பர் 5ல் பிறகு நமக்கு என்னது 3 நம்பர் வருது. அப்போ அதே மாதிரி மாடலில் வருதான் பாருங்கள் ஆப்ஷன்ஸில். 17 5 70 ஓகே. பட் 75 350 தான், 300 கிடையாது. 25 நமக்கு 100. அப்போ இங்கே தப்பாயிருச்சு. 10 5 50 தான். பட் 50 × 5 250 நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. பட் இது வரப்போகிறது இல்லை. ஃபைனல் ஆன்சர் வர்றாங்க டி தான் வர்றாங்க. செக் பண்ணிக்கலாம். 8 5 40 40 5 200. த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் டி நமக்கு என்னது ஆன்சர். ஓகேங்களா? 16 கவனிங்க. எந்த ஃபிகர் வந்து எம்படாக கேட்டிருக்காங்க? ஓகேவா? கொடுக்கப்பட்ட ஷேப்போட கம்பேர் பண்ணுங்கள். இந்த ஷேப்பில் நமக்கு கொடுத்தாங்க நீங்கள் என்னது இந்த ஷேப்பில் நீங்கள் என்னது கம்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். பட் இந்த ஷேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எதாவது இருக்குது, ஒரு சர்க்கிள் இருக்குது, ஒரு அருங்கோணம் இருக்குது, திரும்ப ஒரு சர்க்கிள் இருக்குது. பட் இங்கே 2 சர்க்கிள் தான் இருக்குது. ஆன்சர் வரப்போகிறது இல்லை. இவங்க தான் சான்ஸ் கூட. ஏன்? ஒரு சர்க்கிள், பின்னாடி ஒரு சர்க்கிள், சென்ட்ரல் யார் இருக்காங்க? ஒரு அருங்கோணம் இருக்குது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா கொடுக்கப்பட்ட ஆங்கிளோட ட்ரை பண்ணுங்க நீங்கள். இப்போ இன்கேஸ் இது ஆன்சர் வரல சார் அப்படின்னா இந்த 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பாட்டு நீங்கள் என்னது செக் பண்ணுற மாதிரி இருக்கணும் இதோட. புரியுதுங்களா? அதை எந்த ஆங்கிளில் கொடுத்தாலும் என்னது அந்த ஆங்கிளில் செக் பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். அவங்களே கொடுத்துருவாங்க ரொட்டேஷன் இஸ் நாட் அலௌட்னு சொல்லிட்டு. கொடுக்கலாட்டி நீங்கள் என்னது திருப்பி நீங்கள் என்னது பார்க்கக்கூடாது. புரியுதுங்களா? கொடுத்தா மட்டும் நீங்கள் பாருங்கள். ரொட்டேஷன் இஸ் அலௌட்னு சொன்னால் மட்டும் நீங்கள் என்னது ரொட்டேட் பண்ணி பாருங்கள். சார் கொடுக்கல சார் ஆனால் நீங்கள் அப்படியே கம்பேர் பண்ணி பார்க்கணும். புரியுதுங்களா? கொஸ்டின் 17 பார்க்கலாம். 17 ஓகேவா? ஒன் செகண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இதை ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க லாஸ்ட் டைம். இது வந்திருக்காது ஆன்சரில். அப்போ இந்த கொஸ்டினில் இந்த ஆங்கிள் எதில் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்திருப்பாங்க பாருங்களேன். புரியுதாப்பா? இது 2 பார்க்க எப்படி இருக்குது? ஒரே மாதிரி இருக்காங்களா? த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் ஏங்களா? தட்ஸ் ஆல். ஓகேவா? ஸோ கொஸ்டின் நம்பர் என்ன பார்க்கலாம்? நம்ம 18 பார்க்கலாம். இந்த இடத்த யார் ஃபில் பண்ண கேட்டுருக்காங்க? ஸ்கொயர் கம்ப்ளீஷனில் ஸோ இந்த மாதிரி நமக்கு என்னது ஃபில் ஆக போகிறாங்க. அப்போ நமக்கு ஆன்சரில் யார் வரணும் அப்படின்னா இந்த ஒரு பார்ட் நமக்கு என்னது ஆன்சரில் வரணும். இந்த தடவை வந்து உங்களை பார்த்தீங்கன்னா ஃபார் பெஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா கொஸ்டின் கையில் தர்றாங்க. ஸோ கவலையே இல்லை. இதே கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்னா
உங்களால் இந்த கொஷினில் வரைய முடியாது. பட் நீங்கள் நீச்சல் அங்கே நீங்கள் வரைஞ்சு பார்த்துடலாம். ஸோ வரைஞ்சு பார்க்குறப்ப நீங்கள் ஆன்சர் ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ ஒரு கீழே கூட நம்ம போடவே இல்லையா, அப்போ கண்டிப்பாக அவங்க வரமாட்டாங்க. அப்படி தானப்பா? அதே மாதிரி தான் ஆன்சர் ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேவா? ஜஸ்ட் அது மேலே வரைய போகிறீங்க, எந்த பாட்டு முடிஞ்சிலே அந்த பாட்டு என்னது வரைய போகிறீங்க, வரைஞ்ச பாட்டு என்னது ஆன்சர் எடுக்க போகிறீங்க. இவ்வளோ தான் வேலை முடிஞ்சு. ஓகே, அண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அண்ட் ஈஸியஸ்ட் பிளட் ரிலேஷன் கொஸ்டின். ஓகேவா? ஸோ கவுனிங் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ இன்ட்டு பின்னா ஏ இஸ் தி பிரதர், என்னப்பா கொடுத்துட்டாங்க, சகோதரர் கொடுத்துட்டாங்களா? எஸ், பிரதர் கொடுத்துட்டாங்க. அண்ட் ஏ மைனஸ் பி ஆனது ஏ இஸ் தி சிஸ்டர் கொடுத்துட்டாங்களா? ஏ மைனஸ் பி என்றால் ஏ என்பது பியின் சகோதரி கொடுத்துட்டாங்க. ஏ பிளஸ் பி என்றால் ஏ இஸ் தி ஃபாதர் ஆஃப் பி, எனது ஏ பிளஸ் பி ஆனது ஏ என்பது பியின் தந்தைன்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா இங்கே என்ன கேள்வி கேட்டுருக்காங்கன்னா, எந்த ஒரு கொடுக்கப்பட்ட 4 ஆப்ஷனில் எந்த ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பி என்பது பி இஸ் தி பர்டனல் ஆண்ட் ஆஃப் ஆர். பி என்றது என்ன அப்படின்னா ஆரின் தந்தை வழி அத்தைன்னு சொல்லிட்டாங்க. அதாவது நீங்கள் இந்த ஆண்ட் அப்படின்ற வார்த்தை என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்ட் அப்படின்ற வார்த்தை வந்து இஸ் காமனாக யாரெல்லாம் குறிக்கும் அப்படின்னா தமிழில் அத்தை, சித்தி, பிரியமாக நமக்கு என்னது உறவுகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் there is only one relation that's called என்னது ஆண்ட் தான். அதுதான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா தமிழில் படிக்கிறவங்க என்னது ட்ரை டு ஸ்டடி இன் இங்கிலீஷ் ஃபார் பெட்டர் ரிலேஷன். ஓகே, அதான் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி இப்போ இங்கிலீஷில் வந்து அங்கிள்ன்ற சொல்லுவாங்க, அங்கிள்ன்ற வார்த்தை. ஓகேவா? தமிழில் வந்து சித்தப்பாவோ பெரியப்பாவோ மாமாவோ 3 பேர்த்துக்கும் ஒரே உறவு என்னது அங்கிள் தான். வாட்ஸ்அப் நமக்கு என்னது அங்கிள் தான் வரும் நமக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த கொஸ்டினை படித்து புரிய ஆரம்பிச்சவங்க. ஓகேவா? ஸோ பி இஸ் தி பேட்டர்னல் ஆண்ட் ஆஃப் ஆர். அப்போ என்ன கேள்வி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆரினுடைய தந்தை வழி. ஓகேவா? சிஸ்டர், அதான் யாரு ஆருக்கு வந்து அவங்களுக்கு வந்து என்ன வேணும், ஆன்டி வேணும். ஓகேவா? இதே இது அம்மா வழி வந்தாலும் சேம் தான், ஆன்டி தான். சார் சித்தின்றதை நாங்கள் எங்கள் வீட்டில் அம்மாவை கூப்பிடுவோம் சார், நீங்கள் என்னது அம்மானு போடக்கூடாது ஆன்சரை. சித்தியோ பெரியம்மாவோ அத்தையோ ஆன்சர்ன்றது இங்கிலீஷில் ஆண்ட் தான். ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணால் கொடுக்கப்பட்டதுபடி பீன்றது யார், ஒரு ஃபீமேல் ஒருத்தவங்க. பீன்றது யார், அத்தை கொடுத்துறாங்க. அத்தைனா யாருப்பா, ஃபீமேலுங்களா? அத்தை, சித்தி, பெரியம்மா அவங்களா யார், ஃபீமேல். அப்போ கொடுக்கப்பட்டதில் பீன்றது யார், ஃபீமேல் 1. ஓகேங்களா? அப்போ எந்த இடத்துல ஃபீமேலாக, இப்போ எந்த இடத்துல வந்து பி வந்து மேலாக வர்றாங்க அதை நீங்கள் என்னது ஆப்ஷனை வெளியேற்றிருங்க. எக்ஸாம்பிளுக்கு ஏக்கு அடுத்து இன்ட் இருந்தால் ஏ யார், பிரதர். பிகாஸ் பாருங்க ஏ இஸ் தி பிரதர் ஆஃப் பி. ஏக்கு அடுத்து மைனஸ் இருந்தால் ஏ யார், சிஸ்டர். ஏக்கு அடுத்து பிளஸ் இருந்தால் ஏ யார், ஃபாதர். அப்போ ஏக்கு அடுத்தபடியா இன்டோ பிளஸோ இருந்தால் ஏ யார் நமக்கு மேல் மெம்பர். அப்போ அதே மாதிரி பிக்கு அடுத்து இன்டோ பிளஸோ இருந்தால் பி யார் நமக்கு மேல் மெம்பர். பட் கொஸ்டின் டிமாண்ட் யாரு, பி இஸ் த ஃபீமேல் மெம்பர், பி இஸ் தி பர்டனல் ஆண்ட் ஆஃப் ஆர். அப்போ நமக்கு என்ன செய்யணும் பண்ணா இதை நம்ம என்னது பார்த்து என்னது வெளியேற்றணும். ஓகேங்களா? பிக்கு அடுத்து இன்டோ பிளஸோ வந்து ஆன்சரில் வரமாட்டாங்க. இப்போ ஆப்ஷன் சியோ டியோ வரமாட்டாங்க. ஓகேங்களா? இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஆன்சர் வந்திருக்காது உங்களுக்கு. அதில் இப்போ ஆப்ஷன் ஏஓ பிஓ வர போகிறாங்க. ஓகேங்களா? செக் பண்ணலாம். பி மைனஸ் கியூ அப்போ P is the sister of Q. இன்ட்னா அர்த்தம், இன்ட்னா சகோதரா. அப்படி Q is the brother of R. சரியா? தவறு. ஏன் Q நமக்கு என்னது அப்பா காமிக்கணும், அப்போ தான் வந்து உறவுகள் வர ஆரம்பிக்கும். அப்போ ஆப்ஷன் நமக்கு ஏ வரனா ஆப்வியஸாக பி தான் ஆன்சர் வரப்போது. செக் பண்ணிக்கலாம். P is the sister of Q because P minus Q நம்மகிட்ட இருக்காங்க. ஓகேவா? அடுத்த Q பிளஸ் கொடுத்தாங்களா, அப்போ நம்ம பிளஸ் நினைப்பா தந்தையா. அப்போ Q என்பது ஆரின் தந்தை. பாருங்க ஆர் பாருங்க பீன்றது யாரா, ஆருக்கு தந்தை வழி அத்தை வருதுங்களா? த ஆன்சர் வில் பி யார் நமக்கு ஆப்ஷன் பி தான் வர்றாங்க. த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் பி நமக்கு ஆன்சர். புரியுதுங்களா? ஓகே. ஸோ இது பாருங்க, லுக்கிங் ஃபோட்டோகிராஃப் மாடல். ஓகேவா? ஒரே மாதிரி கேள்விப்பட்டாங்க. சொல்கிறதுக்கு இங்கே யாரும் முக்கியம், ஸ்னேகா சொல்கிறாங்க. ஓகேவா? அது முக்கியமானது. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்ற வார்த்தை இங்கே இருக்கும். அதே மாதிரி எனது யார் சொல்கிறாங்கன்றது முக்கியம். குடும்ப படத்தை பார்த்து யார் சொல்கிறாங்க, ஸ்னேகா சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்கன்றது முக்கியம். ஓகேங்களா? இங்கிலீஷில் கொஸ்டினை நீங்கள் மைல ஆரம்பிப்பீங்க, தமிழில் நீங்கள் கொஸ்டினை எண்ணில் ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? அப்போ ஸ்னேகா சொல்கிறாங்களா, ஸ்னேகான்றது விமன் நமக்கு தெரியும். ஓகேவா? என்ன பண்ணுறாங்கப்பா, மை பிரதர்ஸ் ஒய்ஃப்ஸ் சன்ஸ். வார்த்தையை பிரிங்க, பிரதர்ஸ் ஒய்ஃப்ஸ். அப்போ இங்கே பாருங்க தமிழில் பாருங்க என் சகோதரனின் வார்த்தையை பிரிச்சுடுங்க, மனைவியின் வார்த்தையை பிரிங்க, மகனின் வார்த்தையை பிரிங்க. அப்போ பாருங்க ஸ்னேகாவுடைய யாரா சகோதரன் அப்படின்றது சகோதரனின். பார்த்தீங்கன்னா மை பிரதர்ஸ் ஒய்ஃப்ஸ் அப்படின்றது இவங்களுடைய ஒய்ஃப். அந்த வார்த்தையை பிரிங்க எடுத்து கொடுக்குறாங்க. அடுத்த வார்த்தை இருக்குது மகன் அப்படின்றது இவங்களுடைய மகன். அடுத்த வார்த்தை இருக்கு தந்தையின். அப்போ இவங்களோட அப்பா யாரு, இவர் தான் அப்பா. அப்போ இங்கே வந்துடும் நீங்கள். ஓகேவா? ஃபாதர் சொல்றது மதர் இன் லா. அப்ப இவருடைய மதர் இன் லா அப்படின்றது யாரு, இந்த பொண்ணோட அம்மாவா? அப்படிதானப்பா. மதர்னா யாரு, மதர்னா மாமியாரா?
அதாவது யாரு ஒய்ஃபோட அம்மா அப்படின்னது இவங்களுடைய அம்மா, அவங்களுடைய ஒரே பொண்ணு யாரு இவங்க தான். அப்ப இவங்க தான் அந்த அவள் கொடுத்துருக்காங்க தமிழ்ல, இங்கிலீஷ்ல கேர்ள் கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா ஸ்னேகாவிற்கு ஓகேவா டூ ஸ்னேகா இருக்கா அப்படின்னது ஸ்னேகாவிற்கு இந்த பெண் என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. என்னப்பா உறவு? எய்தர் பிரதர்ஸ் ஒய்ஃப்னு கொடுத்துருக்கலாம் ஒரு ஆன்சர், சகோதரன் மனைவியும் கொடுத்துருக்கலாம். அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டர் இன் லா கொடுத்துருக்கலாம். ஓகே என்ன அர்த்தம் கொடுத்துருக்காங்க? எஸ் த கிவன் த வேர்ட் பிரதர்ஸ் ஒய்ஃப், அதர்வைஸ் சிஸ்டர் இன் லா கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா? ஓகேப்பா, கவனிச்சுக்கோப்பா. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். லாஸ்ட் டைம் சால்வ் பண்ணோம், சேம் கொஸ்டின் திரும்ப வந்துருக்குது. என்னோட 6 சில்ட்ரன் கொடுத்துட்டாங்கப்பா. சில்ட்ரன் அப்படின்னா தே டோன்ட் நோ. ஓகேவா? நமக்கு வந்து இவங்க மேல் ஃபீமேல் நமக்கு தெரியாது. ஓகேவா? there are 6 children playing ludo, namely 1 2 3 4 5 6 கொடுத்துட்டாங்க. 1 and 5 are brothers. ஓகேவா? யாரெல்லாம் பிரதர்ஸா? 1 5 பிரதர்ஸ் சொல்லிட்டாங்களா? எஸ். அடுத்த கொடுத்துட்டாங்க 6 is the sister of 5. 6 என்பவர் 5 சகோதரி. அப்ப 6 என்பவர் யாருக்கு சகோதரி? 5 சகோதரி. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் தள்ளியே எழுதிக்கலாம், நம்ம இடம் மாத்தாது அதுக்காக இங்கே எழுதிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ 1 and 5 are brothers. 1 and 5 are brothers. 6 is the sister of 5. 6 என்பவர் 5 சகோதரி. 3 என்பது 1 தந்தையின் சகோதரனின் ஒரே மகனா. வார்த்தையை பிரிச்சிருங்க. 3 என்பது யார் அப்படின்னா ஒன்றின் தந்தையின் அப்படின்னது ஒன்ஸ் ஃபாதர்ஸ் இருக்காங்க இங்கிலீஷ்ல பாருங்க பயன்படுத்துறாங்க. 3 is the only son of ஒன்ஸ் ஃபாதர்ஸ் பிரதர்ஸ் என்ன பண்றாங்க? 3 என்பது 1 தந்தையின் சகோதரன் ஒரே மகன் அப்படின்றது ஒன்லி சன்னா. இவங்க தான் யாரா? அந்த ஒரு 3 கொடுத்துட்டாங்க. அடுத்த கொடுத்துறாங்க 2 மற்றும் 4ன்றது யார் அப்படின்னா 3 தந்தையின் ஒரே சகோதரின் மகள்களா. அப்ப 2 மற்றும் 4 அப்படின்றது யாரு சார் அப்படின்னா 3 தந்தையின் ஒரே சகோதரின் மகள்கள். அப்ப இங்க யாரு வாங்க? 2 மற்றும் 4 வர போறாங்க. That's all. 2 and 4 are daughters of the only brother of 3's father. ஓகே, வார்த்தை பிரிங்க. 3's fathers only brother. இவங்களோட டாட்டரா யாரு? 2 and 4. That's all. பிக்சர். ஓகேங்களா? என்ன கொடுத்துறாங்க நமக்கு? How is 4 into 2 1? 1 என்பவருக்கு 4 என்பது என்ன வேண்டும்? அப்ப 1 என்பவருக்கு 4 என்னப்பா வேணும்? சிஸ்டர் வேண்டும். ஓகேவா? because they all are siblings. The answer will be sister. Okay. ஸோ இந்த கொஸ்டினை பாருங்க. ஓகே, ரொம்ப ஈஸியாக அட்ரஸ் மேட்சிங் என்ன கேட்டிருக்காங்கன்னா அட்ரஸ் மேட்சிங்கில் 4 கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 இந்த ஆஸ்த கொஸ்டின் எந்த 2 அட்ரஸ் பார்க்கறதுக்கு ஒரே மார்க்குன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ எது இருக்குது? ஓகேவா? ஃபர்ஸ்ட் எது செக் பண்ணா செக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் செக் பண்ணியிருங்க. ஓகேவா? 26853104 26853105 கொடுத்துட்டாங்க. அப்போ ஏதோ ஒன்று இங்கே பாருங்க 04 என்னது 104. அப்போ இந்த ஒன்று டிஃப்ரெண்டாக இருக்கா? வெளியேற்றிருங்க. 2 ஆன்சரில் வரல அப்படின்னா ஆன்சர் கண்டிப்பாக யார்? நமக்கு ஆப்ஷன் டி தான். ஈஸியாக போட்டுருலாம். அதிலே செக் பண்ணி பாருங்கள். இதில் பாருங்கள் ஏஜென்சிஸ்ன்ற வார்த்தை என்னது ஒரே மார்க். இந்த வார்த்தை எப்படி இருக்குது? தப்பாக இருக்குது. அப்போ என்னது 3 வர மாட்டாங்க. அப்போ இந்த 2 சேமாக இருக்குது. 1 4 எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. த ஆன்சர் வில் பி 1 and 4. ஓகே. 23 பாருங்க. கொடுக்கப்பட்ட 4 வார்த்தையில் எந்த ஒரு வார்த்தை வந்து என்னது ஆட் ஒன் அவுட் கேட்டாங்க. கிளாசிஃபிகேஷன் டாபிக்ல வருது. ஓகேவா? அப்போ இதுல இருந்து ஆட் ஒன் அவுட் அப்படின்னா காப்பர், அலுமினியம், ஜிங்க் 3 கொடுத்துட்டாங்களாப்பா. எஸ். ஓகேவா? இந்த 3 ஓகேவா? அடுத்து பாருங்க பிராஸ் 4 இருக்குது. இந்த வார்த்தையில் எது சார் டிஃபரெண்டாக இருக்குது அப்படின்னா பிராஸ். ஓகேவா? உங்களோட சயின்டிஃபிக் நாலேஜ் சயின்ஸ் நாலேஜ் இங்கே வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க. ஏன் அப்படின்னா இதில் பிராஸ் அப்படின்றது யாருன்னா அலாய், மற்றவங்களாம் யார்? மெட்டல். ஸோ அலாய் அப்படின்றது யாரு சார் அப்படின்னா இட்ஸ் a mixture of 2 or more metals. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட உலோக கலவை தான் யாரு? அலாய். புரியுதுங்களா? இப்போ பிராஸ்ன்றது பித்தளைன்றது எந்த கலவை பார்த்தீங்கன்னா காப்பர் மற்றும் ஜிங்கின் கலவை தான் யார்? இந்த பித்தளை. புரியுதுங்களா? அப்போ எது டிஃப்ரெண்டாக இருக்குது? பிராஸ் தான் டிஃப்ரெண்டாக இருக்குது. எஸ். இந்த கொஸ்டின் பொறுமையாக கவனிங்க. இது வந்து ஆர்எஸ் புக்கில் இந்த கொஸ்டின் இருக்குப்பா. ஓகேவா? A family consists of father and his wife. ஓகே, ஒரு ஃபாதர் இருக்காங்க, அவங்களோட ஒய்ஃப் இருக்காங்க. தேர் 4 daughters. அவரது 4 மகள்கள். எத்தனை மகள்கள்? 4 இருக்காங்களா மகள்கள்? மகள்னா என்ன போட்டிருப்பீங்க? இப்படி போட்டிருப்பீங்களா சிம்பிள்? எஸ், 4 மகள்கள் இருக்காங்க. அடுத்த கொடுத்துட்டாங்க அவர்களின் கணவர்கள். அப்போ நம்ம கணவர்கள்லாம் இருப்பா. இவங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்குமா? கணவர்களா?
இப்படி இருக்கலாம். ஓகேங்களா? கணவர்கள் இருக்காங்க. அடுத்தவங்க மற்றும் ஒவ்வொரு மகள் குடும்பத்திலும் 2 குழந்தைகள். அவங்க கொடுத்த வார்த்தை பாருங்க, 2 குழந்தைகள் அப்படின்னா நீங்கள் மேலே போகலாம், ஃபீமேல் போகக்கூடாது. ஓகேவா? ஜென்ரல் யார்ட்டை போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போ இங்கே எத்தனை பேர் இருப்பாங்க? 2 பேர் இருப்பாங்க. 1 2 இருப்பாங்க. இங்கே எத்தனை பேர் இருப்பாங்க? 2 பேர் இருப்பாங்க மகள்கள். ஓகேங்களா? அவ இங்கே 2 பேர் இருப்பாங்க மகள்கள். 1 2. இங்கே 2 பேர் இருப்பாங்களா? மகள்கள் இல்லைப்பா, யாரு? சில்ட்ரன்ஸ். என்ன கேட்டாங்கன்னா குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளன? எத்தனை பேர் இருக்காங்க? இங்கே ஒரு 2 பேர் இருக்காங்க. இங்கே எத்தனை பேர் இருக்காங்க? மொத்தம் எத்தனை கப்பிள்ஸ்? 4 கப்பிள்ஸ்னா எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு கப்பிள்ஸ் 2னா 4 கப்பிள்ஸ் எத்தனை பேர்? 8 பேர் இருக்காங்க இந்த இடத்துல. இல்லை எண்ணி பார்த்துருங்க, ஆன்சர் 8 தான் வரப்போகுது. இங்கே எத்தனை பேர் இருக்காங்க? 2 4 6 8. அப்போ இங்கே ஆன்சர் நமக்கு தானே 8. ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்னப்பா வருது? 18 வருது. 2 10 எத்தனை? 18. அப்போ ஆன்சர் நமக்கு என்னப்பா? 18 நமக்கு ஆன்சர். என்னது ஆன்சர்? புரியுதுங்களா? தட்ஸ் ஆல். ஓகே, அந்த விஷயம் கொஞ்சம் யோசிச்சிருப்பீங்க. ஓகேவா? கொஞ்சம் யோசிச்சுன்னா கரெக்டாக ஆன்சர் போட்டுருக்கலாம். ஓகே, ஸோ கவனிங்க எந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க. பாம்பே அப்படின்ற வார்த்தை. இது என்ன ஆன்சர் கொடுத்துட்டாங்க? MY கொடுத்துட்டாங்க. எப்படி தான் வார்த்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த கொடுக்கப்பட்ட லெட்டர் பாருங்க 6 எழுத்து உடையதா. என்னைக்கு 6 எழுத்து உடையது 2 பிரிக்க கற்றுக்கோங்க. ஸோ பிரிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதில் 3வது எழுத்துல யார் இருக்காங்க? M. 6th யார் இருக்காங்க? Y. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த எழுத்து ஃபுல்லாகவே என்னது 3லையும் 6லையும் யார் இருக்காங்க அவங்கள வச்சு ஃபில் பண்ணிட்டாங்க. பாம்பே 1 2 3 4 5 6 இருக்குங்களா? இதுவும் பாருங்க 1 2 3 4 5 6 எழுதி போட்டாங்களா? சேம் அதே மாடலில் தமிழ்நாடு பார்க்கலாம். நம்ம தமிழ்நாடு இங்கே பாருங்க 3 6 9 பிரிச்சிடலாமா? இங்கே 3வது பொசிஷனில் யார் இருக்காங்க? M. 6வது பொசிஷனில் யார் இருக்காங்க? N. 9வது பொசிஷனில் யார் இருக்காங்க? U. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அந்த பொசிஷனில் நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும். மொத்தம் இந்த எத்தனை லெட்டர் இருக்குது? 9 லெட்டர் இருக்காங்க. அப்போ நீங்கள் என்னது 9 எழுதணும். MNU MNU. ஓகேவா? இதான் அந்த மாடல்ப்பா. ஓகேவா? இட்ஸ் a peculiar மாடல். ஓகேவா? யூனிக் மாடல். ஓகேவா? நோட் இட் டவுன். இட்ஸ் வெரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? 26 கொஸ்டின் பார்க்கலாம். 1950 26 நாலு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் என்ன நம்ம அதாவது நம்ம குடியரசு வாங்கின நாள் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து எப்போ வாங்கணும்? 1947 ஆகஸ்ட் 15. இது வந்து நம்மளது இண்டிபெண்டன்ஸ் டே. எப்போ வாங்கணும் இண்டிபெண்டன்ஸ் டே? மங்களகரமாக நம்ம வெள்ளிக்கிழமை வாங்கிட்டோம். ஓகேவா? அப்போ எப்போ வந்து இருக்கா பாருங்க குடியரசு. ஓகேவா? அப்போ 1950 பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்துக்கலாம். நம்ம நன்னாங்க 16, மீதி 3 இருக்க போகுது. ஓகேவா? 7 நாங்க 28, 8 நாங்க 32, மீதி யாரு? ரிமைனிங் 3 இருக்க போகிறாங்க. திரும்ப 7 நாங்க 28, ரிமைனிங் 2 இருக்க போகிறாங்க. ஸோ லீப் இயர் கிடையாது. அப்போ லீப் இயர் கிடையாதுன்னா நம்ம ஸ்டெப் 3 போயிடலாம். எடுத்தோடனே ஸ்டெப் 3 என்னங்க? நமக்கு கொடுக்கப்பட்ட இயர். அடுத்து யாரு? கோஷியன்ட். ஓகே, வந்த என்னது? ஈவு. ஸோ அடுத்து யார் இருக்காங்க? மந்த் யாருங்க? ஜனவரியா? டேட் 26. தட்ஸ் ஆல். கூட்டிடலாமா? கூட்டினா பாருங்க 11 18க்கு 8 மேலே ஒன்றுங்களா? 15 வந்து 8 16க்கு 6 மேலே ஒன்றுங்களா? 10 14க்கு 4 மேலே ஒன்றுங்களா? சார் போடுறாங்க 2468 வந்தாங்கடா. நினைக்கணும் 2468 7 அடிச்சிடலாமா? 3 21 3 6 5 35 1 8 7 14 ரிமைண்டர் 4 வர்றாங்க. ரிமைண்டர் 4 தான் இருப்பாங்க. அர்த்தம் 0 ஃபார் சண்டே, 1 ஃபார் மண்டே, 2 ஃபார் டியூஸ்டே, 3 ஃபார் வெனஸ்டே, 4 ஃபார் தேர்ஸ்டே. வந்து எப்போ வாங்கியிருக்கோம்? குடியரசு வியாழக்கிழமை வாங்கியிருக்கோம். புரியுதுங்களா? தட்ஸ் ஆல். எப்போ இது வாங்கணும்? இண்டிபெண்டன்ஸ் டே வெள்ளிக்கிழமை வாங்கணும். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். இவ்வளோதான். ஓகே. இஃப் த காலண்டர் ஃபார் த இயர் 2010 is same for 2021, which of the following year will have the same calendar for 2021? என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 2021 கேலண்டர் போலவே இருக்கக்கூடியது கேட்டிருக்காங்க நம்மகிட்ட. ஓகேங்களா? ஓகே, ஸோ பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2020ன்றது லீப் இயர். அதோட ஒன்று கூட்டணும் அப்படின்னா 2021, அதாவது லீப் இயர் +1 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அல்லது பார்த்தீங்க அப்படின்னா 2021 4 அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது? 20 சைஃபர் திரும்ப 20 போக ரிமைண்டர் 1 வருவாங்க. லீப் இயர் +1 ஆர் ரிமைண்டர் 1 எப்போ வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னா ஆஃப்டர் 6 இயர்ஸ். எப்பப்பா? ஆஃப்டர் 6 இயர்ஸுங்களா? அப்படி 2021 6ல் கூட்டினா 7 2 என்னது 20 27. 2027 எப்படி இருக்கும்? கேலண்டர் நமக்கு பார்க்க ஒரே மாதிரி இருக்கும்.
தட்ஸ் ஆல். புரியுதுங்களா? 28 பார்க்கலாம். If tomorrow will be Monday, what day of the week will it be? 150 days from today. என்னது நாளைக்கு திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா இன்று முதல் 150 நாட்களுக்கு பின் என்ன நாள்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாளை திங்கட்கிழமை அப்பா அப்போ டுமாரோ மண்டேனா டுடே யார் நமக்கு? டுடே சண்டே. இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்ப உங்களுக்கு யார் தேவை? ஃபஸ்ட்டு டுடே தேவை. இந்த கொஸ்டின் வந்து கொடுக்குறப்ப அவங்க டுமாரோவோ, ஓகேவா, டே பிஃபோர் எஸ்டர்டேவோ அல்லது எஸ்டர்டேவோ டே ஆஃப்டர் டே கொடுத்தாவோ, ஓகே, என்ன கொடுத்தாலும் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த கொஸ்டின் ஷுட் பி ஸ்டார்டிங் வித் என்னது டுடே. என்ன கொஸ்டின் நீங்கள் இன்றிலிருந்து ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? டுடே இஸ் மண்டே. வாட் டே ஆஃப் த வீக் வில் இட் பி? 150 days ஃப்ரம் டுடே. 150 நாள் ஃப்ரம் டுடேவா? அடிச்சிடலாம்ப்பா. அடிங்க என்ன வரும்? ஈரேலா 14, 1 ஓரேலா 7, ரிமைண்டர் என்ன நமக்கு வருது? 3. ஏன் 147 வருமா? 21 7 நமக்கு 147. அப்போ இங்கே பாருங்க நமக்கு என்னது ரிமைண்டர் நமக்கு 3 வருது. அவங்க கேட்ட கேள்வி பின்பு கேட்டுருக்காங்க. படிக்கணும் நீங்கள் மண்டே ப்ளஸ் 3 தர் ஆன்சர் வில் பி தேர்ஸ்டே. ஓகேவா? எப்படி சார் தேர்ஸ்டே சொல்றீங்க? மண்டேக்கு எடுத்து பாருங்க டியூஸ்டே, வெனஸ்டே, Thursday. 1 2 3. The answer will be Thursday. ஓகே தான் உங்களது ஆன்சர். புரியுதுங்களா? தட்ஸ் ஆல். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிகரல் அனாலஜி. ஆல்மோஸ்ட் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. மோஸ்ட்லி கேட்டால் ரொம்ப ஈஸியாக கேட்பாங்க கேள்வி. ஓகேங்களா? இப்போ கொடுத்த பாருங்க ஃபிகரல் அனாலஜியில் இந்த பக்கம் 3 பக்கம் இருக்குது. ஸ்கொயர் எத்தனை பக்கம்பா? 4 பக்கம். இந்த பக்கம் 5 பக்கம் கொண்ட பென்டகன் இருக்குது. அப்போ இங்கே நமக்கு என்ன ஆன்சர் வரணும்? 6 பக்கம் கூட நமக்கு என்ன வரணும்? ஹெக்ஸாகன் வரணும். இதை பாருங்க ஹெக்ஸாகன் இருக்குங்களா? த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் டி. இவங்க வர மாட்டாங்க. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது வந்து ஃபிகரல் அனாலஜி தான். ஓகே, கொஷின் 30 பார்த்துடலாம். 30 என்ன கொடுத்தாங்க? டைஸ் மாடல். ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எந்த எண் வந்து 56க்கு எதிரே விழுந்து கேட்டுருவோம். ஓகேவா? 56க்கு எதிரே விழுந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைஸ் வந்து 1 2 3 4 டைஸை நீங்கள் 3 டைஸை நீங்கள் எதை எடுத்தாலும் உங்களுக்கு 56 கேன்சல் ஆக ஆரம்பிக்கும். இதை எடுத்தீங்க அப்படின்னா 56 கேன்சல் ஆகும். இந்த 2 எடுத்தீங்க அப்படின்னா 56 திரும்ப கேன்சல் ஆகும். அப்படி என்ன செய்யக்கூடாது அப்படின்னா டைஸ் 1 2 3 நீங்கள் என்னது கம்பேர் பண்ணுறதுக்கு எடுக்கக்கூடாது. ஏன் கேட்டகரி என்னது 56க்கு என்னது ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. அப்படி என்ன செய்யணும் அப்படின்னா டைஸ் எடுத்தீங்கன்னா எந்த ஒரு டைஸில் 56 இருக்குதோ அதையும் எந்த ஒன்றில் அது இல்லாமல் இருக்கோ அதை எடுக்கணும். அப்போ தான் என்ன பார்த்தீங்கன்னா 56 கேன்சல் ஆகாது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா டைஸ் நம்பர் 3யையும் 4 எடுக்கிறேன் கம்பேர் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள் 56 இங்கே இருக்குங்க, 56 இல்லை. வேறு எது சார் காமனாக இருக்குது? 50 காமனாக இருக்கா? அடிச்சிடலாமா? எது காமனாக அதை அடிச்சிருங்க. அடிச்சிங்க என்னது கிளாக் வைஸில் போக ஆரம்பிக்கணும். அப்போ யாருப்பா வருவாங்க? 56 கீழே 55. ஓகேவா? இங்கே என்னது அடிச்சுட்டு கிளாக் வைஸில் போகணுமா? மேலே 51 கீழே 52 வருவாங்களா? ஸோ 56க்கு ஆப்போசிட் 51, 55க்கு ஆப்போசிட் யாத்தனை 52. கேட்ட கேள்வி 56க்கு கேட்டிருந்தாங்க. த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் டி நமக்கு என்னது ஆன்சர். ஓகேவா? இப்போ இதுக்காக நீங்கள் திரும்ப என்னது ஆல்ஃபபெட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன கேட்டுருக்காங்கன்னா கேஎல்லுக்கு எதிரே கேட்டுருக்காங்க. இங்கேயும் அதே மாதிரி தான் கேஎல்லுக்கு எதிரே கேட்டிருந்தாங்க அப்படின்னா எடுக்கக்கூடிய என்னது 2 டைஸில் 1 டைஸில் கேஎல் இருக்கணும். அடுத்து நமக்கு என்னது கேஎல் இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது? அப்படி இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்னது கேன்சல் ஆகாது. புரியுதுங்களா? இப்போ சேம் மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த 2 எடுத்தீங்கன்னா கேஎல் கேன்சல் ஆகிடும். அப்படிங்கிறது இந்த 2 எடுக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ இந்த 2 எடுத்துக்கலாம். நம்ம இதை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் காமனாக இல்லை. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இதையும் டைஸ் 2ஐயும் 4ஐயும் எடுங்க. எது காமனாக இருக்குது? ஏபி காமன். என்ன அடிச்சதுக்கு அடுத்து கோயிங் பை கிளாக் வைஸுங்களா? அப்போ இஎஃப் எம்என் கோயிங் பை கிளாக் வைஸுங்களா? அப்புறப்பா ஒரு இஎஃப்க்கு ஆப்போசிட் இருப்பா கேஎல், எம்எனுக்கு ஆப்போசிட்டு ஐஜே. என்ன கல்வி கட்டுறாங்க? எது கேஎல்லுக்கு ஆப்போசிட் கட்டுறாங்க? ஆன்சர் யார் நமக்கு? இஎஃப் த ஆன்சர். த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் சி நமக்கு ஆன்சர். புரியுங்களா? 32 பார்க்கலாமா? 32 பாருங்க. 32 என்ன கொடுத்துட்டாங்கன்னா அல்லது ஒவ்வொரு நியூமெரிக்கல் கோடு கொடுத்துருக்காங்க. அந்த ஒவ்வொரு நியூமெரிக்கல் கோடு இந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா அல்லது இந்த ஆல்ஃபபெட் வந்து குறிக்க ஆரம்பிக்கதான். அப்போது இந்த நம்பர்ஸை எந்த ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா ஃபைனலாக ஒரு அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை உருவாக்கப்படுதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு சிலர் இந்த வார்த்தையை பார்த்தோன்னே ஆன்சர் எடுத்துக்கலாம். ஓகே, இல்லை சார் எனக்கு தெரியல சார்னா ஆப்ஷன் வச்சு போயிருங்க. ஓகேவா? நீங்கள் ஆப்ஷனில் கொடுத்த ஆர்டர் நம்பரை ஃபில் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் ஈஸியாக. ஓகே, செக் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் காண போயிட்டு வெயிட் பண்ணுங்கப்பா. எஸ், அப்போ ஃபஸ்ட்டு பாருங்க ஆப்ஷன் ஏ செக் பண்ணுங்க.
6 2 5 3 1 4ங்களா 6 என்னப்பா வர்றாங்க 6 for U 2 for M and 5 for B 3 for E 1 for R 4 for N ஓகேங்களா இப்படி வார்த்தை இருக்காப்பா அம்பர்ன்ற வார்த்தை இருக்கா இப்படி வார்த்தையே இல்லை இங்கிலீஷில் ஓகேவா அப்போ ஆப்ஷன் ஏ வரமாட்டாங்க ஆப்ஷன் பி செக் பண்ணிடலாமா 4 6 2 5 3 1 ஓகேவா ஃபிக்ஸ் பண்ணுங்க என் யார் வராங்க 4 என்னது என் ஃபார் 4 ஓகேவா 6னா யூ எம்முக்கு இது பினா 5 இ இது ஒன்றுக்கு எத்தனை ஆர் ஓகேங்களா இந்த ஆன்சர் வில் பி நம்பர் தான் நமக்கு என்னப்பா ஆன்சர் ஓகேங்களா எம்னா 2 வருது பினா 5 வருது 3 இ வருது ஆன்சர் வில் பி நம்பர் தான் ஆன்சர் பண்ணுது இது வந்து ஒரு அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை நம்பர் அப்படின்ற வார்த்தை த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் பி நமக்கு ஆன்சர் இப்படி வார்த்தை கொடுத்தாங்கனாவே கோயிங் பை ஆப்ஷன்ஸில் போயிருங்க அதான் ரொம்ப ஈஸி ஓகேவா இப்போ என்ன கொடுத்தாங்க பாருங்க இங்கிலீஷ் அல்பாபெட்டில் ஏ அப்படின்றது டியை குறிக்குதான் பி அப்படின்றது ஏ குறிக்குதான் சின்றது எஃப் குறிக்குதான் ஏ டியை குறிக்குதுன்னா என்னப்பா அர்த்தம் கொடுத்துட்டாங்க ஏன்றது 1 டின்றது எத்தனை 4 அப்படிங்கிறது எத்தனை கூடி இருக்கீங்க +3 கூடி இருக்கு அதே மாதிரி பி அப்படின்றது ஈயை குறிக்கிறது என்ன அர்த்தம் பின்றது 2 ஈன்றது 5 அப்படிங்கிறது எத்தனை கூடி இருக்கு +3 கூடி இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி சின்றது எஃப் குறிச்சா என்ன அர்த்தம் சின்றது 3 எஃப்ன்றது 6 அங்கே என்ன இருக்கு +3 அர்த்தம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆல்பட் என்ன வந்து +3 இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது அப்போ இந்த ஆர்டரில் எழுதும்போது ஆன்சர் நமக்கு என்ன வருது KHOOR வருது நல்லா கவனிக்க என்ன கொடுத்துறாங்க மாற்றி அமைக்கப்பட்டால் KHOORன்ற வார்த்தை தருது அப்படின்னா இந்த KHOORன்ற வார்த்தை எப்படி மாற்றி அமைக்க முடியும் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சரை கொடுத்துட்டாங்க கேள்வியே கேட்டுருக்காங்க இவ்வளோதான் என்னது நீங்கள் புரிஞ்சுங்க ஹவு வில் அது ரீரைட்ப்பா அப்போ அது ரீரைட்னா என்னது இதை வந்து எப்படி நீங்கள் பலபடிக்கு நீங்கள் எழுதுன்னு கேள்விட்டாங்க அப்போ KHOOR ஓகேங்களா கேனா 11 ஹச்னா 8 ஓ 15 15 ஆர் எத்தனை 18 உங்களோட ஆன்சர் தான் யாரு இவங்க ஆன்சர் வந்திருப்பாங்க என்னது +3 கூடி வந்திருப்பாங்களா இப்போ வந்து ஆன்சர் வந்து +3 கூட வந்திருக்காங்கன்னா கேள்வி -3ல் போயிருப்பாங்க புரியுதா உங்களுக்கு ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சரை கொடுத்துட்டாங்க கேள்வியை கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன பண்ணால் கேள்வி ஒரு வார்த்தையை கொடுத்து அந்த வார்த்தையிலிருந்து 3 கூட்டினாதான் ஆன்சர் இவங்க வந்திருப்பாங்க அப்போ அவங்க எனக்கு ரிவர்ஸில் போகிற மாதிரி இருக்கும் கேள்வி கேட்டாங்கன்னா 15 - 3 15 - 3 18 - 3 இவங்க என்ன ஆன்சர் வருவாங்க -3 பண்ணுறாங்க 8 5 12 12 15 வருவாங்களா செக் பண்ணி 8னா யார் ஹச் 5னா இ 7 12 7 12 ஓ எத்தனை இதுங்களா இப்போ என்ன வார்த்தை வருது ஹெலோன்ற வார்த்தை வருது அப்போ ஹெலோன்ற வார்த்தை இருந்தால் அது கோ பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி புரியுதுங்களா தட்ஸ் ஆல் இதை நீங்கள் கேவை 11 வச்சு +3 போட்டிங்கன்னா 14 ஆன்சர் எண்ணில் ஆரம்பிக்க நீங்கள் வந்து ஆரம்பித்தா என்னன்ற ஆப்ஷன் இருக்கவே இருக்காது அப்போ என்ன கொடுத்துறாங்க நீங்கள் வார்த்தையை புரிஞ்சுக்கிறணும் KHOORன்றது வந்து ஆன்சரை கொடுத்துட்டு கேள்வியை கேட்டிருக்காங்க என்ன செய்யணும் கேள்வியை கேட்டு ஆன்சர் கேட்டிருந்தா +3 போட்டிருப்பீங்க அப்போ ஆன்சர் கொடுத்தா நீங்கள் எனக்கு ரிவர்ஸில் போவீங்க அப்போ -3 போட்டிருப்பீங்க தட்ஸ் ஆல் ஓகே ஸோ கவனிங்க 30வது கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இஸ் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட முக்கியமான கொஸ்டின் ஓகேவா இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் எந்த ஆர்டரில் எடுத்தாலும் ஆன்சர் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருப்பீங்க ஓகேவா ஒரு சில தெரியும் அப்படின்னா ஈஸியாக எடுத்திருப்பீங்க ஆன்சர் தெரிஞ்சதுன்னா ஓகேவா நீங்கள் எஸ்னா 19 டீனா 20 ஓனா 15 பீனா 16 எந்த ஆர்டர் போட்டாலும் கஷ்டமாக வந்திருக்கும் ஈஸியாக யூனிக் மாடல் ஓகேவா ஸோ கவனிங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆக்சுவலாக ஸ்டாப் பென் ஓகே STOP என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு ஸ்டாப்னா 20 கொடுத்துட்டாங்க PEN என்ன கொடுத்துட்டாங்க நமக்கு 10 கொடுத்துட்டாங்க ஓகேவா நியர் பாருங்க NEAR நமக்கு 12 கொடுத்துட்டாங்க ஓகேவா இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி ஆர்டரை கொடுத்துட்டேன் அப்படின்னா இதில் ரோஸ் என்பது எவ்வாறாக எழுதுறது மட்டும் கேட்ட கேள்வி புரியுதுங்களா இது நம்மகிட்ட கேட்ட கேள்வி அப்போ கவனிங்க எனக்கு எந்த ஆர்டர் தான் ஆன்சர் வந்திருக்காது எப்படி இதை கொடுத்துருக்காங்கன்னா இந்த கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆல்ஃபபெட்டை அரேஞ்ச் பண்ணுறாங்க புரியுதுங்களா அந்த கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு STOP PEN NEAN இதில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் லெட்டர்ஸ் இருக்குல்ல ABCD அதை அவங்க வந்து ஆல்ஃபபெட்டை அரேஞ்ச் பண்ணுறாங்க இப்போ அரேஞ்ச் பண்ணுங்க ஏ எழுதிக்கலாமா செகண்ட் யார் இருக்காங்க இ இருக்காங்களா வேறு யார் இருக்காங்க ABCD இல்லை ஸோ இ இருக்காங்க FGH யாருமே இல்லை அடுத்து யார் இருக்காங்க அதுக்கடுத்து வந்து நமக்கு O 15 P 16னா N இருக்காங்களா 14 ஓகேவா அடுத்து O NOP Q இல்லை பட் R இருக்காங்க ST
டோட்டலாக பாருங்கள் எத்தனை இருக்காங்க 1 2 3 4 5 6 7 8 இருக்காங்களா தட்ஸ் ஆல் அப்போ வந்து கொடுக்கப்பட்ட லெட்டரை ஒன்று ஏன் ஆல்ஃபபெட்டில் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க இப்போ ஏனா 1 ஈனா 2 என்னா 3 ஓனா 4 பீனா 5 ஆர்னா 6 எஸ்னா 7 டீனா 8 ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த ஆர்டரில் அப்போ இந்த ஆர்டர் கொடுத்தவங்க என்னது கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ இந்த ஆர்டரை ஒன்று இங்கே ஃபாலோ பண்ணியிருக்காங்க புரியுதாப்பா அப்போ என்னது கொடுக்கப்பட்ட வார்த்தையில் அவங்க ஆல்ஃபபெட்டை அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு 1 to 3 நம்பர் கொடுத்துட்டாங்க இப்போ இந்த நம்பரை உள்ளது இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா இப்போ பாருங்க எஸ்டிஓபி பாருங்களேன் எஸ்டிஓபியாப்பா செக் பண்ணுங்க எஸ் எத்தனை நமக்கு இங்கே 7 டி எத்தனை 8 ஓ எத்தனை 4 பி எத்தனை 5 கூட்டு என்னன்னு சொல்றது பாருங்க 15 20 24 அதான் கொடுத்துருக்காங்களா அப்போ அதை அடுத்து செக் பண்ணலாமா பென் பீனா எத்தனை வர்றாங்க 5 ஓகேவா இ யார் வர்றாங்க 2 ஓகேவா ஏன் எத்தனை வர்றாங்க 3 கூட்டி என்ன சொல்றது 10 10ங்களா ஓகேவா அண்ட் என்இ ஏஆரா செக் பண்ணுங்க 3 2 1 அடுத்து 6 செக் பண்ணுங்க 5 6 12ங்களா அப்போ என்னது எல்லாமே கரெக்டாக தான் வர்றாங்க அப்போ என்னது என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்கப்பட்ட வார்த்தையை ஆல்ஃபபெட்டில் எழுதி நம்பர் கொடுத்துருக்காங்க இது டிஎன்பிசியில் கேட்டால் பிஓஜி கொஸ்டின்ப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கொஸ்டின் கேட்டால் நீங்கள் என்னது இப்படி தான் அப்ரோச் பண்ணணும் அல்லது நீங்கள் எந்த ஒரு மாடல் கொடுத்தும் ஆன்சர் வரல சார் அப்படின்னா இந்த மெத்தடில் போயிருங்க ஆன்சர் வந்துடும் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க குரூப் ஒன்றில் கூட ஆப்பிள் 60 ரூபா கோவா கொடுத்துருந்தாங்க 90 ரூபா அடுத்தது மேங்கோ கொடுத்துருந்தாங்க 60 ரூபா கொடுத்தாங்க இதே வார்த்தையை ஃபாலோ பண்ணி இது இருக்குல்ல பொம்மை கரெக்டாக அது கேட்டுருந்தாங்க நம்மகிட்ட கேள்வி ஸோ அந்த மாதிரி கேள்வி கேட்டுருக்காங்க புரியுதுங்களா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஓகே ஸோ இதை கவனிச்சுக்கோங்க வேறு என்ன கொடுத்துட்டாங்க ரோஸ் நம்மகிட்ட கேட்டுருக்காங்களா கேள்வி 6 எத்தனை நமக்கு 6னா 6 ஓகே ஓ எத்தனை 4 எஸ் எத்தனை 7 இ எத்தனை 2 அப்போ ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள் 10 நமக்கு எத்தனை ஆன்சர் வருது 19 வருது த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் ஏ நமக்கு என்னது ஆன்சர் புரியுதுங்களா இது மட்டும் என்னது யூனிக் மாடல் கொஞ்சம் குறிச்சு வச்சுக்கோங்க நீங்கள் ஸோ இது கொஞ்சம் நார்மல் தான் புக் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நார்மல் தான் ஓகேவா ஸோ கவனிங்க புக் பி எத்தனை பொசிஷன் 2 ஓ எத்தனை பொசிஷன் 5 ஓ எத்தனை பொசிஷன் 15 கே எத்தனை பொசிஷன் 11 ஆட் பண்ணுங்க 30 40 43 வராங்களாப்பா எஸ் 43 வருது ஓகேவா பென் இந்த கொஸ்டினை அவ்வளோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அங்கே கொடுத்த பென் வந்து 10 இங்கே கொடுத்த 35 ஓகேவா டோன்ட் கன்ஃபியூஸ் தட் ஓகே ஸோ பி ஃபார் 16 இ ஃபார் 5 என் ஃபார் 14 ஓகேவா 30 35 சரிங்களா எஸ் காப்பி செக் பண்ணுங்கள் சி ஓ பி ஒய் சீனா எத்தனை 3 ஓ எத்தனை 15 பி 16 ஒய் எத்தனைப்பா 25 ஃபுல்லாக கூட்டுக்கு என்ன வராங்க பாருங்கள் 25 + 15 அவங்க எத்தனைப்பா வர்றாங்க 30 40 40 ஒரு 16 56 59 த ஆன்சர் வில் பி 59 இஸ் தி ஆன்சர் தட்ஸ் ஆல் புரியுதுங்களா ஓகே ஸோ இந்த வார்த்தையை பாருங்கள் குறிப்பிட்ட ஒரு என்னட்டாங்கன்னா கம்யூனிட்டின்ற வார்த்தையை OITUNMCOM கொடுத்துட்டாங்க சேம் வே அத்தாரிட்டி அப்படின்ற வார்த்தையை OITORHAUT கொடுத்துட்டாங்க இதில் ஐசோலேஷன் அப்படின்ற வார்த்தை எவ்வாறாக எப்படின்னு கேட்டுருக்காங்க ஓகேவா நீ என்ன செய்யணும் அப்படின்னா எடுத்த உடனே ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாங்கன்னு கம்யூனிட்டின்ற வார்த்தையை ஃபுல்லாக எழுதி சீனா 3 ஓனா 15 எம்னா 14 சாரி எம்னா 13 இவ்வளோ அப்படி போயிடாதீங்க நீங்கள் நம்பர் கொடுக்க ஆரம்பிச்சிடாதீங்க ஃபஸ்ட்டு ஒரு கோடிங் கொடுத்துட்டாங்கன்னா இந்த வார்த்தையை ஃபஸ்ட்டு பாருங்கள் இங்கே வந்து வார்த்தை என்னப்பா இருக்குது இல்லை கலந்த மாதிரி இருக்குங்களா பாருங்களேன் COMன்ற வார்த்தை இங்கே இருக்குது NNUTIO எல்லா வார்த்தை எப்படி இருக்குது கலந்த மாதிரி இருக்குது இப்போ உள்ள கலந்த மாதிரி வார்த்தை இருந்துச்சுன்னா அவங்க என்னது வேறு எதாவது வார்த்தையை புதுசாக கொண்டு வரல உள்ளக்கூடிய வார்த்தை அவங்க வந்து வேறு ஃபார்மெட் எப்படி இருக்காங்க கலந்து எழுதியிருக்காங்க அப்போ கவனிங்க நீங்கள் கம்பேர் பண்ணால் நீங்கள் அந்த ஈஸியாக எடுத்துடலாம் கம்யூனிட்டி எத்தனை வார்த்தை இருக்குது 9 இருக்கா 3 பிரிச்சுக்கலாமா ஓகே இதே மாதிரி அங்கேயும் கொடுத்துருந்தாங்க பாம்பே 6வது இருந்துச்சு 2 பிரித்தாங்க தமிழ்நாடு மொத்தம் எத்தனை இருந்துச்சு 9 இருந்துச்சா லெட்ரு அவனது 3 பிரித்தாங்க அதே மாதிரி தான் இங்கே பிரிச்சு 3 பிரிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இருக்க வார்த்தை லாஸ்ட்டாக வந்துருச்சு COM அப்படி தானப்பா லாஸ்ட்டாக இருக்க வார்த்தை ITY என்னவா வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒய் மட்டும் ஃப்ரண்ட்டில் போகுது அப்போ ஒய் மட்டும் ஃப்ரண்ட்டில் வந்து ரிமைனிங் யார் இருக்காங்க IT
செக் பண்ணுங்க ஒய்ஐடி. இந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா எம் மட்டும் என்னது பேக்கில் போகுது. அப்போ மொதல் வார்த்தை இங்கே மாறவே இல்லை. இங்கே லாஸ்ட் வார்த்தை வர்றப்ப என்ன பண்ணுறாங்க, இந்த வார்த்தை என்னது ஃப்ரண்ட்டில் கொண்டு வர்றாங்க, லாஸ்ட் இருக்கதை சென்டரில் என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டாக லாஸ்ட்டாக கொண்டு வர்றாங்க. அப்போ என்னது யுஎன்எம் வர்றாங்க. த ஆன்சர் ஒய்ஐடியூஎன்எம்சிஓஎம். ஓகேங்களா? சேம் அத்தாரிட்டி பார்க்கலாம். ஓகேவா? செக் பண்ணுங்க. ஏயூடி மாறவே மாட்டாங்க. ஏயூடி ஐடிஒய் என்ன செய்வாங்கன்னா ஒய் மட்டும் ஃப்ரண்ட்டில் வருவாங்க. ஸோ ஒய்ஐடி. இங்கே ஹச் மட்டும் லாஸ்ட்டில் போவாங்க. ஸோ ஓஆர்ஹெச். அதே ஆர்டர் கொடுத்துருக்காப்பா. எஸ், அப்போ கொடுக்கப்பட்ட வார்த்தை என்னது இந்த ஆர்டரில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ சேம் வார்த்தை என்ன கேட்டிருக்காங்க நம்மகிட்ட, ஐசோலேஷன் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, என்ன செய்யறீங்க, முதல் வார்த்தை என்னது அப்படியே போட்டுடணும், ஐஎஸ்ஓ அப்படியே போட்டுடணும். இங்கே என்ன செய்யணும், லாஸ்ட் வார்த்தையில் என்ஓ ஐய ஃப்ரண்ட் போட்டுங்களா என்ன, அப்போ என்ஐஓ வரணும். இங்கே என்ன செய்வாங்க, இந்தவங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறது லாஸ்ட்டாக போயிடுறாங்க. அப்போ ஏடிஎல். த ஆன்சர் வில் பி என்ஐஓ ஏடிஎல்ஐஎஸ்ஓ. என்ஐஓ ஏடிஎல்ஐஎஸ்ஓ. த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் சி. நமக்கு என்னதுப்பா ஆன்சரில் வர்றாங்க. ஓகேங்களா? என்ஐஓ தான் கடைசியாக நமக்கு என்னது, சரி ஐஎஸ்ஓ வரணுமா, இது ஐஎஸ்ஓ வரல. ஓகேவா? என்ஐஓ ஏடிஎல் ஐஎஸ்ஓன்னு ஆன்சர் நமக்கு இவங்க தான் வர்றாங்க. ஓகேவா? என்ஐஓ ஏடிஎல் ஐஎஸ்ஓ. த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் டி த ஆன்சர். அப்படி செக் பண்ணுங்க. ஓகேவா? பார்த்து கேர்ஃபுல்லாக போட்டுருங்க. ஓகேவா? புரிஞ்சுக்கோ. கொஸ்டின் 37 பார்க்கலாம். சேம் மாடல் தான், உள்ள வார்த்தை கூட இருக்குது, கலந்துருக்க மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் நம்ம ஹேம்லெட் என்ன கொடுத்துருக்காங்க வார்த்தை, எம்ஏஹெச்டிஇஎல்ஆ. ஸோ அதே மாதிரி இருக்குது 6 வார்த்தை ரெண்டாக பிரிச்சுக்கலாமா? எப்போல்லாம் 6 வார்த்தை வருதோ இந்த வார்த்தை கலந்தால் ரெண்டாக பிரிச்சுருங்க. 9னா என்னது 3ஆக பிரிச்சுருங்க. தட்ஸ் ஆல். ஓகேவா? இப்போ பாருங்கள் என்னப்பா ஆயிடுச்சு, எம் இங்கே வந்துருச்சு, ஹச் இங்கே போயிருச்சுங்களா, ஏ சென்ட்ரல் அப்படியே வந்துருச்சு. இங்கே பாருங்கள் எல் இங்கே போயிருச்சு, டி வந்துருச்சு, இ சென்ட்ரல் அப்படியே வந்துருச்சு. அப்போ சேம் மாடல் என்னது நம்ம எழுத போகிறோம், பர்கர் எழுத போகிறோம். பர்கர் 6 எழுத்து இருக்கா, ரெண்டாக பிரிச்சிடலாமா? ஆர் இங்கே வர போகிறாங்க, பி இங்கே வர போகிறாங்க, சென்ட்ரல் அப்படியே வர போகிறாங்க. ஸோ ஆர்யூபி. ஜி இங்கே போக போகிறாங்க, ஆர் இங்கே வர சென்ட்ரல் அப்படியே வர போகிறாங்க. ஆர்இஜி. த ஆன்சர் வில் பி ஆர்யூபி ஆர்இஜி. ஆர்யூபி ஆர்இஜி நமக்கு என்னது ஆன்சர். தட்ஸ் ஆல். புரியுதுங்களாப்பா? எஸ், ஆர்யூபி ஆர்இஜி நமக்கு என்னது ஆன்சர். புரியுதுங்களா? 39 கொஸ்டின் பார்க்கலாம். 37 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியாக. 38 நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஏதாவது நம்பரை கேட்பாங்க கோடிங்கில். கேட்கப்பட்ட கேள்வி பாருங்க, ஹவு வில் 3 பில்லுங்கிறாங்களப்பா. கேட்கப்பட்ட கேள்வி 3 கேட்டுருக்காங்கன்னா யூ ஹவ் டு ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் 943. இந்த கொஸ்டினுக்கெல்லாம் நீங்கள் என்னது பென் யூஸ் பண்ணாதீங்க, வேண்டாம். கொஸ்டினை பார்த்து ஆன்சர் அடிச்சிடலாம். ஓகேவா? பாருங்க 943 கொடுத்துருக்காங்களா, உங்களுக்கு கொஸ்டின் டிமாண்ட் யாரு 3. அப்போ 943னா என்ன கொடுத்துருக்காங்க கோடு, 943னா டம் டு டே கொடுத்துருக்காங்களா. அப்போ 943ல் கொடுக்கப்பட்ட கோடு டம் டு டேனா இது டம்ப் வரலாம், 2 வரலாம், டே வரலாம் ஆன்சரில். ஃபிர் வரவே வராது ஆன்சரில். ஓகேவா? இப்போ என்ன பண்ணா ரெண்டு இதை கம்பேர் பண்ணுங்க. 629 943 ரெண்டு இப்போ காமனாக இருக்குது. 9 காமனாக இருக்காங்களா. அப்போ எந்த வார்த்தை காமனாக இருக்குது, நாமோ டே ஃபெக்கா. அப்போ இங்கே பாருங்க டேன்ற வார்த்தை எப்படி இருக்குது, காமனாக இருக்குது. அடிச்சிருங்க. ஓகேவா? ரிமைனிங் யார் இருக்காங்க, 4 3 இருக்காங்க. உங்களுக்கு யார் தேவை, 3 தான் தேவை, 4 தேவை இல்லை. அப்போ இதை கம்பேர் பண்ணுங்க. 7 4 8 4 4 அடிச்சிடலாம். எந்த வார்த்தை காமனாக இருக்குது, 2 2ன்ற வார்த்தை காமனாக இருக்குது. அப்போ ரிமைனிங் யார் இருக்காங்க, 3 மட்டும்தான். அதுக்கு எந்த வார்த்தை டம்ப் பண்ணுது, நமக்கு ஆன்சர். இவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே, இதுக்கெல்லாம் நீங்கள் பென் யூஸ் பண்ணவே கூடாது. ஜென்ரலாக எந்த வார்த்தை தேவைப்படுது, 943ல் 3 தேவைப்படுது. தேவையில்லாத யார் தேவையில்லை, எனக்கு 94 தேவையில்லை. ரெண்டு வார்த்தையில் கம்பேர் பண்ணுங்க. இங்கே 9 காமனாக இருக்குது, அடிச்சிருங்க. நம்பரை அடிங்க, வார்த்தையை அடிங்க. 4 காமனாக இருக்குது, நம்பரை அடிங்க, வார்த்தையை அடிச்சுங்க. ரிமைனிங் யார் இருக்காங்க, 3க்கு டம்ப். ஆன்சர் எழுப்பி அது ஆப்ஷன் ஏ நமக்கு என்னது ஆன்சர். புரியுதுங்களா? தட்ஸ் ஆல். கொஸ்டின் 39 கவனிக்கலாமா? 39 கவனிங்க. சர்டன் கோட் லாங்குவேஜ் கெட் மோர் ஸ்லீப் இஸ் கோடட் அஸ் WOBTGK, less is more is called as APGKCM. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மோர்ன்ற வார்த்தை கேட்டுருக்காங்க.
அப்போ இங்கே வந்து நீங்கள் கேன்சல் பண்ண முடியாது. இங்கே என்ன பார்க்கணும்னா கெட் மோர் ஸ்லீப்ன்ற வார்த்தை இருக்குது, இங்கே லெஸ் இஸ் மோர் இருக்கா, அப்போ ரெண்டுல எது காமனாக இருக்குது, மோர் மட்டும்தான் காமனாக இருக்குது. அப்போ ரெண்டுலேயும் காமனாக இருக்க வார்த்தை எது பாருங்கள், WOBTGK AP GK CM எது காமனாக இருக்குது, GK காமனாக இருந்தால் அதானது மோருக்கான கோட் வேல்யூ. ஆப்ஷன் வில் பி ஆப்ஷன் டி எனக்கு உங்களுக்கு வந்து ஆன்சர். ஓகேவா 40 பார்க்கலாமா. ஸோ 40 செக் பண்ணுங்க. சடன் கோட் லாங்குவேஜ் ZEAL இஸ் ரிட்டன் அஸ் 9476. ஓகேவா இதை நீங்கள் எழுத வேணாம். ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டாக நீங்கள் பார்க்குறீங்க ஒன்லி ஃபார் டெஸ்ட் பேட்ச் தான் பார்க்க சொல்கிறேன். டெஸ்ட் பேட்சுக்கு கிளாஸில் படித்தவங்க தெரியும் எப்படி சால்வ் பண்ணு சொல்லிட்டு, ஏன்னா இது எழுத வேண்டிய அவசியமே இல்லை. லேம் பண்ணுறது 8694. ஓகேவா என்ன கேள்வி கேட்டுருக்காங்க, எம் தான் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ எதெல்லாம் பாருங்க தேவையில்லை உங்களுக்கு, EAL தேவையில்லை. இங்கே பாருங்க EAL காமனாக இருக்கா, அப்போ ரெண்டுல எது காமனாக இருக்குது, 6 காமன், ஓகே 9 காமன், 4 காமன். அப்போ EAL அடிச்சிடலாமா. M ஃபார் 8ங்களா, டான்ஸ் வில் பண்ணது M ஃபார் 8ங்களா, தட்ஸ் ஆல். அதாவது ரொம்ப ஈஸியாக போட்டோம்ப்பா, புரியுதுங்களாப்பா. தட்ஸ் ஆல். ஒரு 40 கொஸ்டின் முடிஞ்சது. அண்ட் இது முடிச்சதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் 4, அதாவது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 4க்கான என்னது ஓரியன்டேஷன் கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஓரியன்டேஷன் அதை பார்த்துருங்க, நீங்கள் எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 செகண்ட் யூ கோ டு கோயிங் ஃபார் ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா ஸோ ப்ராப்பராக படிக்க. February 8 உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்குது. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் திரும்ப நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்காது. ஓகேங்களா ஸோ டயத்தை என்னது எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணுங்கள் எக்ஸாம். ஓகேங்களாப்பா தேங்க்யூப்பா. அண்ட் நம்ம படிக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து கொஞ்சம் தான் டாபிக் இருக்குது. நம்ம நினச்சலாம் நெக்ஸ்ட் வீக்கில் கிளாஸை முடிச்சிடலாம் எல்லாத்தையும். ஓகேங்களாப்பா தேங்க்யூப்பா.